அந்த போன்ல இந்த சைடுல இது பண்ற மாதிரி இருக்கும். வரலையா? ரெக்கார்ட் போட்டாங்க ஐயா, லைவ் போட்டாங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மன்னார் ஐயா. சரிங்க சரிங்க, நான் தொடங்கி. அனைவருக்கும் வணக்கம். வைய மணலாய் சுழன்று பின்னே வந்த நிலமனைத்தும் பெய்யும் மழையில் செழித்த பயிராய் வந்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தள்ளம் நிகழ்த்தும் மின்னூல் வெளியீட்டு திறனாய்வு அரங்கம் 43 26/4/2022 செவ்வாய்க்கிழமை தொடங்குகிற இந்த நிகழ்வு. இன்று நாம் திறனாய்விற்கு எடுத்துக் கொண்டிருக்கிற நூல் சிங்கப்பூர் வாழ் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் எழுதிய தனிமை தவம் என்கிற கவிதை நூல் இன்றைய திறனாய்வுக்கான நூலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு குடந்தை அரசினர் ஆடவர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பாவலர் வெற்றி நிலவன் அவர்கள் நிகழ்வில் தலைமையேற்று நிகழ்த்தி தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே திருப்பத்தூரை சார்ந்த கவிஞர் வாஹித் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரும் பொறியாளருமாகிய பாலமுருகன் அவர்கள் சான்றோர் தளம் பற்றிய தொடக்க உரையாற்ற இருக்கிறார்கள். இதிலே தமிழ் சான்றோர் பெருமக்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் நூலை பற்றி வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். நூலை மிகச்சிறந்த ஒரு திறனாய்வு செய்வதற்காக பேராசிரியர் பாவலர் ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் இங்கு அரங்கத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். நிறைவாக நூலாசிரியர் அவர்களுடைய தியாக ரமேஷ் அவருடைய ஏற்புரைக்கு முன்னதாக அரங்கத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய கருத்து பகிர்வினை வழங்க இருக்கிறார்கள். நிகழ்வை நிறைவாக கவிஞர் ஸ்ரீனிஷா அவர்கள் நன்றி உரை கூற நிகழ்வு நிறைவுற இருக்கிறது. இன்றைய முதல் நிகழ்வினை இதை அறிவித்து பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களை அரங்கத்தில் இந்த நிகழ்வை தொடக்கி வைக்குமாறு அன்போடு வேண்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்னும் வள்ளுவரின் வாக்கை வணங்கி மகிழ்கிறேன். முதலில் இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த இணைய மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சான்றோர் தளமானது மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகிறது. அதனூடாக இன்று 43வது நூல் அறிமுகமும் திறனாய்வும் நிகழ்கிறது. மிக சிறப்பாக நம்ம எல்லாம் வரவேற்று ஒரு அறிமுகத்தை செய்த நம்முடைய மதிப்பிற்குரிய இன்றைய நிகழ்வினுடைய நிகழ்ச்சியின் நெறியாளர் தனித்தமிழ் தென்றல் பாவலர் மன்னன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மிக சிறப்பான ஒரு நூலினை படைத்து மிக சிறப்பான ஆமாய்யா வரவேற்புரை வாகித்துக்கு அறிவிச்சிடலாம். வரவேற்புரை சொல்லிட்டு உங்க தலைமை வரைக்கும் போயிடலாம். ஆமாய்யா, வாகித்து இணையில புலி இருக்கீங்களே. அப்படியா? சரி, நீங்க இதுக்கு போயிருங்க. நம்ம உரைய வந்தனம் பேசுங்க. தொடருங்க. அப்படிதான். அதனாலதான் உங்களுடைய உரைய வரவேற்பாக எடுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் யாருல. ஆமா, அந்த வகையிலே மிக சிறப்பாக இந்த அரங்கிலே இணைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழமைகள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு சிறப்பான நூல் தனிமை தவம் என்பது உண்மையாகவே இந்த தலைப்பை பார்த்ததுமே எனக்கு பெருமகிழ்ச்சி. எவ்வளவு இதை மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்வதா அல்லது நெகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்வதா என்று
பல கோணங்களிலே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தலைப்பினை நம்முடைய சிங்கை வாழ் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே நினைத்து பார்க்கவே பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அரங்கிலே தொடக்க உரையாற்றி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நெறியாளர்கள் ஒருவரான முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு சிறப்பான திறனாய்வினை செய்ய இருக்கக்கூடிய நம்முடைய சூடான தேநீர் என்னும் கவிதை தொகுப்பினை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கவிஞர் பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை அந்த நூலுக்கான ஏற்புரையை வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் எழுத்தாளர் சிங்கப்பூர் தியாக ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நிறைவாக நன்றியை வழங்க இருக்கக்கூடிய செல்வி ஸ்ரீனிஷா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறந்த நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய இயேசுராஜ் அவர்கள், மதிப்பிற்குரிய பாவலர் தமிழியலன் ஐயா அவர்கள், அமிர்தம் நிறுவனர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் என அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பு. நம்முடைய தியாக ரமேஷ் ஐயா அவர்களுக்கு இது 5வது கவிதை நூல். இது ஏற்கனவே 4 நூல்களை ஐயா அவர்கள் கவிதை நூல்களை தந்திருக்கிறார்கள். இது 5வது கவிதை நூல் இது என்பது முதலிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கவிதைகளை படிக்கிற போது அந்த கவிதையிலே அந்த அனுபவங்களை பார்க்க முடிகிறது. இப்படித்தான் நான் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சில கவிதைகள் சிலருக்கு முகவரியாக அமையும். அப்படியான ஒரு முகவரியாக அவருடைய இதற்கு முந்தைய கவிதை தொகுப்பில் இருந்து மகரந்த சேர்க்கையில் இருந்து சொல்லி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். சட்டென மதம் மாறினேன், சட்டென மதம் மாறினேன், விட்டு விலகாமல் இருக்கிறது சாதி, விட்டு விலகாமல் இருக்கிறது சாதி என்று அவருடைய கவிதை தொகுப்பு. இது அவருடைய அகச்சிறந்த முகவரி என்று நான் நினைக்கிறேன். இப்படியாக தொடங்குகிறார். அதை படித்த உடனே எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது, அண்மையில் எங்களுடைய கல்லூரியிலே கொடியேற்றம் நடந்தது. குடியரசு நாளிலே ஒரு கொடி ஏற்றப்பட்டது. அப்போது எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர், எனக்கும் ஆசிரியர் அவருக்கு இந்த கொடியினை ஏற்றி வைத்துவிட்டு அவருடைய சிறப்புரையில குறிப்பிட்டார், இந்த மூவர்ண கொடியானது என்று தொடங்கினார். இந்த மூவர்ண கொடியா? வண்ண கொடி தானே, வர்ணம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தோன்றியது. அப்போது எனக்கு மனதில் பட்டது, இந்த மூவர்ண கொடி என்றார். எனக்கு மிக மகிழ்ச்சி, 4 வர்ணத்தில் ஒன்று உதிர்ந்து விட்டதே என்று. 4 வர்ணம் இங்கே இருந்தது, அதிலே ஒரு வர்ணம் உதிர்ந்து விட்டதே என்று எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனாலும் இன்னமும் அந்த கவிதையை படித்து விட்டு அடுத்து போகிற போது நம்முடைய தியாக ரமேஷ் ஐயா அவர்களுடைய கவிதையிலும் அந்த கவிதை இருப்பதை பார்த்தேன். அதான் இன்னமும் வண்ணமும் வர்ணமும் என்கிற அந்த வெளுத்து வர்ணத்தினுடைய சாதி சாயம் வெளுத்து வர்ணத்தின் வண்ணம் மறைந்து சாதியற்ற வெண்மை உண்டாகும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சாதி சாயம் வெளுத்து வர்ணத்தின் வண்ணம் மறைந்து சாதியற்ற வெண்மை உண்டாகும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எனக்கு உண்மையிலேயே முழுமையான மகிழ்ச்சி அதுதான். ஆனாலும் ஒரு அச்சம், வெண்மை ஒரு புது சாதியாக மாறிவிடுமோ என்கிற பயமும் கூட இருக்கிறது. இந்த காலம் அப்படியான ஒரு காலம் அல்லவா, அதை யாரேனும் பயன்படுத்தி 4வது அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஏறேனும் முயற்சி செய்யார்களோ என்கிற எண்ணம் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய தியாக ரமேஷ் அவர்களுடைய நட்பையும் நன்றியையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நூலுக்கு 4 ஒரு அணிந்துரை வாழ்த்துறை என்கிற அடிப்படையில் 4 பெரியவர்களை தந்திருக்கிறார். அதிலே வாழும் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள், தெரியும், சந்திராயன் ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள்.
அதில் குறிப்பிடுகிற போது கூட நம்முடைய தியாகராம ஐயா அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டு இருக்கிறார். கேட்ட உடனே வழங்கினார் என்கிற அந்த உணர்வு, இந்த உணர்ச்சியோடு அதனை பதிவு செய்திருக்கிறார் ஐயா. அது ஒன்று. அதுபோல கவி ஆளுமை கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் ஒரு வாழ்த்துறையை தந்திருக்கிறார்கள். அதே போலவே சேலம் பொன் குமார் அவர்கள் தந்திருக்கிறார். கண்மணி குணசேகரன் அவர்கள், பன்ருட்டி கண்மணி குணசேகரன் அவர்கள் ஒரு அணிந்து தந்திருக்கிறார் என்கிற வகையில மிக சிறப்பான ஒரு நூலாக இது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பதிப்பகத்தார் குறிப்பிடுகிற போது இவருடைய சிந்தனைகளை, இவருடைய கவிதைகளை பதிப்பகத்தார் குறிப்பிடுகிற போது மிக அழகாக அந்த கவிதைகள் எல்லாம் படித்து மெய்ப்பெல்லாம் பார்த்திருப்பார்கள் அல்லவா? அதனால் மிக அழகாக அதனை பதிவு செய்கிறார் பதிப்பகத்தார். உள்ளத்தில் உள்ளதையும், நம்முடைய தியாகராம ஐயா அவர்கள் உள்ளத்தில் உள்ளதையும் தான் கண்டுணர்ந்த அனுபவத்தையும் மரப்பாட்சியாய் கவி செதுக்கி, மரப்பாட்சிங்கிட்ட அவருடைய இன்னொரு கவிதை முன்னாடியே வேற அதையும் இந்த சொல்லையே பயன்படுத்தி மிக அழகாக தருகிறார். மரப்பாட்சியாய் கவி செதுக்கி உயிர்ப்பித்துள்ளார் என்று சொல்கிறார். உண்மையில் கவிதை என்பது வாழ்வினுடைய போல செய்தல் தானே. மிக அருமையாக அதை செய்கிறார் என்று மிக அழகாக பதிப்பகத்தாரே சான்று தருகிறார். பதிப்பகத்தாரால் நல்ல கவிஞர், நல்ல படைப்பாளி என்று சாதாரண சொற்களில தான் சொல்வார்கள். ஆனாலும் இந்த கவிஞர் அவர் ஒரு கவிதை போலவே அவருடைய கவித்துவத்தோடு இவருக்கு ஒரு வாழ்த்து தந்திருக்கிறார் என்றால், இவருடைய கவிதை, நம்முடைய தியாகராம அவருடைய கவிதை அந்த பதிப்பகத்தாரை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கிறது என்பது இதன் வழியாக நம்ம உணர முடியும். ஒரு உயிர்ப்பான ஒரு கவிஞராக நம்முடைய தியாகராம அவர்கள் இருக்கிறார். அதே சமயத்தில் நன்றி உணர்வோடும் அதிகமாக இருக்கிறார். அவர் சொல்கிற போது இந்த நூலை சிலருக்கு அர்ப்பணம் செய்கிறார், காணிக்கையாக்குகிறார். அதிலே முதலிலே நல்லூர் அக்கா என்று, நாங்கள் எல்லாம் நல்லூர் அக்கா என்று அழைக்கிற லீலா ராமதாஸ் அவர்களுக்கு என்று முதலில் போட்டு, யாராவது ஒருவருக்கு அல்லது தாய் தந்தையர் என்று அல்லது நண்பர் என்று யாரேனும் ஒருவரையோ இருவரையோ சொல்வது வழக்கம். ஆனால் இங்கே நம்முடைய நல்லூர் அக்கா லீலா ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை போடுகிறார். எத்தகைய நன்றி உள்ள மனிதர் இவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவருடைய குமுகாய உணர்வை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும், வணங்குகிறேன். உண்மையிலே இங்க போடுகிறார், உலகெங்கும் பணியாற்றிய முன்கள பணியாளர்களுக்கு, இந்த கொரோனா தொற்று, இந்த தீ நுண்மையினால் மக்களை பாதுகாக்கிற பணியில ஈடுபட்ட முன்கள பணியாளர்களுக்கும் இதை அர்ப்பணம் செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்முடைய தியாகராமேஷ் அவர்களுக்கு மிக அருமை. இதுதானே நன்றி அறிதல், நன்றி அறிதலும், நன்றி உணர்தலும், நன்றி வெளிப்படுத்தும் தானே நம்முடைய உணர்வு. அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே உயிர்ப்பான சொல்லு. இந்த நன்றி அறிதல், நன்றி உணர்வு அறிவித்தல் என்பதே பதிப்பகத்தார் உங்களுக்கு தந்த இந்த அடையாளம், இந்த அடையாளத்தை அது வெளிப்படுத்துவதாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. தியாகராமேஷ் அவர்கள் அவருடைய எழுத்து எப்படிப்பட்டது, நான் ஏன் எழுதினேன், எதனால் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை அழகாக அவருடைய பதிவிலே குறிப்பிடுகிறார். மிக அழகாக அவருடைய பதிவிலே குறிப்பிடுகிறார். தனிமை தவத்தில் உள்ள கவிதைகள், தனிமை தவத்தில் உள்ள கவிதைகள் உங்கள் தோள்களில் கை போட்டு தோழமையுடன் தோழனாய் உறவாடிட. உண்மையிலே படிக்கிற போது தோழமை உணர்வு ஏற்படுகிறது. அதனால்தான் இதனை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தனிமை தவத்தில் உள்ள கவிதைகள் உங்கள் தோள்களில் கை போட்டு தோழமையுடன் தோழனாய் உறவாடிட. பிள்ளையாய் கைவிரல் பிடித்து நடைபழகிட. இந்த கவிதைகள் பிள்ளையாய் கைவிரல் பிடித்து நடைபழகிட. அடுத்து சொல்கிறார், தலையை வருடிவிடும் தாயாக, யாரோ ஒருவருடைய ஒலி கூடுதலா வந்துட்டு இருக்க. தலையை வருடிவிடும் தாயாக இதமூட்டி வழிநடத்தும் குருவாக, வழிநடத்தும் வளர்ப்பு பிராணியாய் வாலாட்டி குழைத்தும். வளர்ப்பு பிராணியாகவும் இருக்கு. நன்றியோடு இந்த கவிதைகளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றி வாலாற்ற கவிதைகள் இதெல்லாம் ஒரு வகையில அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே எல்லோருக்குமே அதை படிக்கிற போது மனசுக்குள்ள ஒரு வாழ் ஆட்டுதுதான், மனசுக்குள்ள ஒரு வாழ் முளைச்சு ஆற்றத்தை அந்த கவிதைகள் எல்லாம் படிக்கிற போது உண்மையிலேயே நான் உணர்ந்தேன். அதுதான் வழிநடத்தும் வளர்ப்பு பிராணியாய் வாலாட்டி குழைத்தும் சில
சில ஓடி வந்து மனதடியில் குழந்தையாக தவழ்ந்து வரும். அதுவும் சொல்றார். மிக அழகாக அந்த கவிதையில சொல்கிறார். அந்த எதற்காக எழுதினேன் என்பதையும் அதே காலகட்டத்தில் அவருடைய அனுபவத்தையும் பதிவு செய்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மனிதனுடைய மன வளர்ச்சியும் அறிவு ஆற்றலும் அனுபவமும் எப்படியெல்லாம் வளரும், அதற்கு தகுந்தாற் போல நாம் எப்படி நம்மை வடிவமைத்துக் கொள்கிறோம், சிந்தனையையும் வடிவமைத்துக் கொள்கிறோம் என்பதை மிக அழகாக நம்முடைய தியாகராய ரமேஷ் அவர்கள் இதுல குறிப்பிடுகிறார். சிறு வயது முதலே என்று தொடங்கி சின்ன வயசுல இருந்து ஆன்மீகம், வரலாறு, தத்துவம், சித்த மருத்துவம் படித்ததால் என்று கூறுகிறார். என் கவிதைகளில் அதன் நெடி இருக்கும், அதனுடைய நெடி இருக்கும், அதுல இருக்கும். அதுல இருந்து வாழ்க்கையில பிரிச்சு பார்த்துட முடியாது, என்ன அது இருக்கும் அப்படிங்கிறாரு. இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போலவே வேதாத்திரி மகரிஷி அவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு, அந்த மனவளக்கலை, வேதாத்திரி மகரிஷி போன்றவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பானது இவருடைய எண்ணத்தை அடுத்த நிலைக்கு மாற்றியது மிக அழகாக குறிப்பிடுகிறார். இயற்கை, இறையாற்றல், இறை சக்தி. ஒரு குரல் வந்து நமக்கு இடையூறா இருந்துட்டே தங்கலட்சுமி அம்மா, கொஞ்சம் மியூட் போட்டுங்கம்மா. நன்றிங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்ட பிறகு, மனவளக்கலை அவருக்குள்ளாக மையம் கொண்ட பிறகு மிக அழகாக அவருக்குள்ளே வேறு ஒரு நிலையிலும் கூடுதலாக அந்த ஏற்கனவே இருந்த அந்த தத்துவம், வரலாறு இவற்றோடு சேர்ந்து அடுத்த படிநிலைக்கு அவர் உயர்கிற போது இயற்கை, இறையாற்றல், இறை சக்தி இவையெல்லாம் எனக்குள்ளே வந்தது, என்னுடைய மனநிலையும் வாழ்க்கை முறையையும் மாற்றியது என்கிறார். அந்த அந்த சிந்தனையும் நம்முடைய கவிதைக்குள்ளே பார்க்க முடிகிறது. அதன் நீட்சியாகத்தான் இங்கே ஞால ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் கூட நான் பார்க்கிறேன். திறனாய்வாக வந்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது என்ன, அதையும் இந்த நேரத்திலே மிக அழகாக பதிவு செய்கிறார். அத்தோடு விட்டுவில்லை, நான் ஒரு சமூக உணர்வாளன், எனக்குள்ளே சமூக உணர்வு இருக்கிறது. ஒரு கவிஞனுடைய வேலை சமூக பிரச்சனைகளை எடுத்து சொல்வது, அந்த ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிற, அந்த அனுபவம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை மிக அழகாக நயமாக சுட்டி காட்டுகிறார். அடுத்து என்னிடத்திலே பெரியார் சிந்தனை வந்த பிறகு, பெரியார் எனக்கு அறிமுகமான பிறகு, பெரியாரோடு எனக்கு ஏற்பட்ட சிந்தனையோடு ஏற்பட்ட எனக்கு இந்த தொடர்பு வந்த பிறகு என்று குறிப்பிடுகிறார். சுயமரியாதை எனக்குள் வந்தது, தீண்டாமை எதிர்ப்பு எனக்குள்ளே வந்தது, சாதி ஒழிப்பு எனக்குள்ளே வந்தது, அதே போல பெண் விடுதலை எனக்குள்ளே வந்தது, சமத்துவம் வந்தது என்றெல்லாம் பட்டியலிட்டு மிக அழகாக சொல்கிறார். இந்த அத்தனை சிந்தனைகளையும் அவருடைய இந்த கவிதைகளிலே பார்க்க முடிகிறது. பார்த்து படித்து சுவைத்தேன் என்பதுதான் உண்மையும் கூட. சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், இல்லாவிட்டால் பெரியார் என்கிற ஒருவரின் சிந்தனையிலே இல்லாவிட்டால் எங்கோ சிங்கப்பூரிலே வந்து அவருடைய செய்யக்கூடிய பணியை குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார், அந்த பணியிலே செய்யக்கூடிய நான் ஒரு எழுத்தாளனாக முடியுமா என்கிற ஒரு வினாவினை குறிப்பிடுகிறார். இந்த சிந்தனை மாற்றம், சிந்தனை வளர்ச்சி என்பது எப்படி நம்முடைய உடலும் உணவும் மாறுகிறதோ அதை போன்றது, இயல்பானது என்பதுதான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த பரிணாம வளர்ச்சியும் நம்முடைய மதிப்பிற்குரிய தியாகராய ரமேஷ் அவர்கள் மிக அழகாக சுட்டி காண்பிக்கிறார் என்பதுதான் உண்மை. அதை அவருடைய கவிதைகளிலே மிக அழகாக பார்க்க முடிகிறது. இதை அவருடைய கவிதைகளின் வழியாக பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவும் கூட இருக்கிறது. ஆக இப்படி சொல்லலாம். கடலூரில் பிறந்தவர் இவர், கடலூரிலே பிறந்து வளர்ந்தவர், கடல் கடந்து சென்று, கடலூரிலே பிறந்ததனால் கடல் கடந்து சென்றாரோ என்று எண்ண தோன்றுகிறது நமக்கு. கடலூரில் பிறந்து கடல் கடந்து சென்று சிங்கப்பூரில் வாழும் தமிழ் கவிஞர் தியாக ரமேஷின் தனிமை தவம் கவிதைகள் இனிமைகள் நிறைந்த இன்னட்டுகள் ஒவ்வொன்றும். இன்னட்டு என்பது சாக்லேட் என்று சொல்றாங்க அல்லவா, அது இன்னட்டுகள் ஒவ்வொன்றும் அப்படியான கவிதைகளாக இருக்கின்றன. அவருடைய கவிதைகளிலிருந்து ஒரு 2 கவிதைகளுடைய சுருக்கமாக 2 கவிதைகளின் சுருக்கத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திறனாய்வாளர் ஐயா இருக்கிறார். அவர் கவிதை சில நேரங்களில் 2 திறனாய்வாளர்கள் இருப்பார்கள். 2 திறனாய்வாளர் 3 திறனாய்வாளர்கள் இருக்கிற போது நாம் பேசுவது அவர்களுக்கு இடையூறாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போது மிக சரியாக நம்முடைய ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு திறனாய்வாளர் கூட, அவர் ஒருவர் போதுமானது, மிக அழகாக அவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் நானும் சிலவற்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 2 கவிதைகளின் ஊடாக மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு செல்கிறேன். அண்டை வீடோ அண்டை நாடோ, அண்டை வீடோ அண்டை நாடோ ஒத்து இருந்தால்
அண்டை வீடோ அண்டை நாடோ ஒத்து இருந்தால் 1000 பூக்கள் கொட்டும். 1000 பூக்கள் கொட்டும். மலர் தூவி நம்மை வாழ்த்தும் அப்படிங்கிற அந்த பூக்கள் கொட்டும். பூக்கள் பூக்கும் தானே, என்ன கொட்டும்ங்கிறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு கட்டு கட்டுறாரு பின்னாடி. அதுக்காக தான் அந்த கொட்டும்ங்கிற சொல்ல பயன்படுத்தினாருங்கிறது அடுத்த வரி நம்மால பார்க்க முடியுது. அந்த அண்டை வீடோ அண்டை நாடோ ஒத்து இருந்தால் 1000 பூக்கள் கொட்டும், இல்லை எச்சரிக்கிறாரு, இல்லை அப்படின்ட்டு ஒத்த வார்த்தையை போட்டு எச்சரிச்சுட்டு 1000 குளவிகள் கொட்டும். ஒத்து போலன்னா 1000 குளவிகள் கொட்டும். உண்மைதானே? தோழமையும் பகைமையும் முரணும் என்பது இந்த சமூகம் நிறைந்தது. அதை மிக அழகாக நுட்பமாக நம்முடைய கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலே இந்த தனிமை தவம் என்பது நான் தொடக்கத்தில் சொல்லியது போல இதை எப்படி மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா நெகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா என்பதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு கவிதை இருக்கிறது. காசு பணம் துட்டு என்கிற தலைப்பிலே ஒரு அருமையான கவிதையை தந்திருக்கிறார்கள். காசு பணம் துட்டு என்று கொடுத்திருக்கிறார். அதில் சொல்லுகிறார், பிள்ளைங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம், இது என்ன வாழ்க்கைங்க? பிறர் வினா எழுப்பும் போது, இப்படி பிறர் வினா எழுப்பும் போது வினாடியும் யோசிக்காமல் எல்லாம் அவங்களுக்காகத்தான் என்பேன், எல்லாம் அவங்களுக்காகத்தான் என்பேன் அப்படின்னு இந்த கவிதையை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாரு. வரும்போது இறுதியா சொல்றாரு, என்னதான் அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிள்ளைகளையும் மக்களையும் பிரிஞ்சிருக்கக்கூடியது. அத சொல்றாரு. இறுதி காலகட்ட பிள்ளைகள் எல்லாம் உழைத்து அவங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கை முறை அதுதானே, நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் உழைச்சாங்க, நம்முடைய பெற்றோருக்காக அவங்களுடைய பெற்றோர் உழைச்சாங்க, நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், நாளை நம்முடைய பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்காக உழைப்பாங்க, அவர்களுடைய நடப்பு வாழ்க்கையை வாழ்வதில்லைங்கிறத அந்த கருத்தை மிக அழகாக பதிவு செஞ்சுட்டு நிறைவா சொல்றாரு, இளமை காலத்தை விற்று பணமாக்கிய நாங்கள், இளமை காலத்தை விற்று பணமாக்கிய நாங்கள் முதுமையில் இணைந்திருக்கிறோம் ஒருவருக்கொருவர் ஆதரவாய். இப்ப நம்ம பிள்ளைகளும் தனித்தனியாக தனி குடும்பமாக போய்விடுவார்கள், அவர்களுடைய குடும்பத்தோடு போய்விடுவார்கள். இறுதியில் இப்போதும் தனியாக, இப்போது எப்படி இளமை காலத்திலே பிள்ளைகளுக்காக உழைப்பதற்காக நாம் எல்லாம் தனித்தனியாக இருந்தோமோ அதை போல முதுமையிலும் இருக்கிறோம் தனித்தனியாக என்று அவர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தை உண்மையாகவே அது ஒரு கவிதை அல்ல, வலி நிறைந்த ஒரு நிலை. வலி நிறைந்த அந்த நிலையை மிக அழகாக நுட்பமாக நம்முடைய மதிப்பிற்குரிய நம்முடைய தியாக ரமேஷ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பதிவு செய்கிறோம். ஆக சிறந்த நூல் தனிமை தவம் என்பது நிச்சயமாக எல்லோருமே அனுபவித்ததுதான். இல்லத்தோடு அனைவரும் இருக்கிற போதும் எல்லோரும் அனுபவித்த தனிமை தவம் தான். 2019 இன்றைய நாள் வரை இந்த நிமிடம் வரையில தனிமை தவம் எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோரும் பயத்தோடு இருந்திருக்கிறது, எல்லோருக்கும் பயமாக இருந்தது. உங்களுக்கு அது பயனாக இருந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தனிதவம் நூலாக வந்ததுனால் அது உங்களுக்கு பயனாக இருந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழ் சமூகத்துக்கும் எங்களுக்கும் நிச்சயமாக அது பயனாகவும் இருந்தது என்பதை சொல்லி மிக அருமையாக எனக்கு இந்த தலைமுறை ஆற்றுவதற்கும் வரவேற்புடனான தலைமுறை ஆற்றுவதற்கு வாய்ப்பினை அளித்த நம்முடைய சான்றோர் தளத்தின் நெறியாளர் மற்றும் நெறியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய மணர்மணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்க, மிக்க நன்றி. சிறப்பான ஒரு தலைமை உரையை தந்ததுக்காக பேராசிரியர் பெருமகனாருக்கு நன்றியினை தெரிவித்து, நம்முடைய வாஹித் அவர்கள் அரங்கத்திற்குள் வந்திருந்தார். அவர் வேறொரு நிகழ்வு இருப்பதால் சென்று விட்டார் என்று கருதுகிறேன். அவர்களுக்கு வந்திருந்தால் திரும்ப நம்ம பேச அழைப்போம். சித்தார்த்தனுக்கு ஞானம் போதி மரத்தடியில், யசோதைக்கு ஞானம் சித்தார்த்தன் கிளம்பிய நொடியில் என்று ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார் தியாக ரமேஷ். இப்படி மிக நறுக்கு தெரித்த கவிதைகள் மிகுந்திருக்கிற ஒரு தொகுப்பைத்தான் இன்று நாம் திறனாய்வு செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்னதாக பொறிஞர் பாலமுருகன் அவர்களை தொடக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். பாலமுருகன் ஐயா. ஐயா வந்துட்டேங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. சான்றோர் தளம்
தொடக்க ஆரம்பிச்சது வந்து ஐயாவோட புத்தகம்லாம் வச்சுதான் ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 3, 4 அப்படின்ற புத்தகங்களை நம்ம சான்றோர் தளம் பதிவு பண்ணிச்சு. மரப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகமும் கவிதை நூலும் அடுத்ததாக இருக்கக்கூடிய புத்தகத்தையும் பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம ரவிச்சந்திரன் ஐயாவோட புத்தகமும் சான்றோர் தளத்துல பதிவானது. அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு 50வது அதை 1/2% அடிக்கக்கூடிய அளவிற்கு இப்போதைக்கு அந்த சான்றோர் தளத்தோட விரிவு மேலோங்கி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சான்றோர் தளத்தோட நண்பர்கள். அவர்களுக்குரிய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் ஐயா வந்து தனிமை தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கவிதை தொகுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அது என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வந்து இந்த குரானா அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்குள்ளரே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தீர்வை தேடுறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் ஐயா இங்க வந்து என்ன தேடி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி கூட சேர்ந்து பயணிச்சாங்க. கூட சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த விஷயத்தையும் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது தனிமை தவம்ன்றது வந்து ஒரு பெரிய தவம் தான். ஸோ ஏன்னா தன்னை பத்தி தெரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா இல்ல தன் சமூகத்தின் மீது உள்ள தாபத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது. 5 விரலும் ஒன்னா இருக்க போறது கிடையாது. ஆனா 5 விரலும் நம்ம சொல்றத கேட்குமான்றதும் தெரியாது. அப்படின்னும் போது நமக்கு நாமே ஒரு தேடுதலை தொடங்குவோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமை தன்மையை வந்து கவிதை நடையோட கொடுத்துருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அப்ப அப்பேற்பட்ட இதை வந்து ஒரு தளம் அமைக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்வையாளர்களுக்கு மட்டுமே. ஏன்னா அவரு ஒரு பெரிய சிந்தனையோட கருத்து சிந்தனையோட எழுதியிருப்பாங்க. ஆனா அதை நெறியாளர்களோ இல்ல பார்வையாளர்களோ அந்த கவிதை வாசிக்கும் போது அவங்களோட உணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத பாக்குறதுக்கான தளமா சான்றோர் தளம் அமைந்திருக்கு அப்படின்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கவிதையை வந்து ஒரு கவிஞர் பார்க்கக்கூடிய பார்வையும் அந்த கவிஞர் எழுதக்கூடிய மனநிலைய மேலோங்கிய மனநிலைய மாற்றக்கூடியது வந்து இந்த விளக்க உரைன்றதோ இல்ல இதுக்கான நெறியாள்கை பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வகையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தளம் வந்து சான்றோர் தளம் வந்து அமைச்சிருக்கு அப்படின்னும் போது இதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து சார்ந்த தமிழ் மக்களையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு சக்தியும் கலை மற்றும் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய உரைநடை வகையில இருக்கக்கூடியதோ செய்யுள்ல இருக்கக்கூடியதோ இல்ல கவிதை நடையில இருக்கக்கூடியதோ இல்ல நாடக வடிவில இருக்கக்கூடியதோ அனைத்தையும் ஒன்று சேர்த்து இது வந்து ஒரு ஒலி வடிவமாக கொடுக்கக்கூடியதோ ஒலி வடிவமாக இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி நாடகம் அமைச்சிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு பட காட்சியாக பார்க்கும் பட்சத்தில் யூடியூப் வந்த பிறகு பார்த்தோன்னா இப்போதைக்கு எதுவா இருந்தாலும் நீங்க செய்தி வந்து ஒரு குரல் பதிவா கொடுத்துருங்க அல்லது ஒரு யூடியூப் வடிவில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. ஒலி நாடாக்களா வந்துட்டு இருக்கு. அப்படின்ற இதுல வந்து இப்போ ஒரு கவிதை நூல் வாசிப்பு என்பது வந்து அதிகமாகும் சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டா புத்தக கண்காட்சியில போய் புத்தகம் வாங்கி புத்தகத்தை அடுக்கி வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. புத்தகத்தை வாசிக்கிறவங்க அதிகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இதுல வந்து இதுக்கு முன்னாடி கலந்துரையாடல ஒரு 17 பேர் இருந்தாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் 20 பேரை தாண்டி வந்திருக்கு அப்படின்றது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு அப்படின்ற மாதிரிதான். அப்போ இது வந்து ஒருவேளை அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு இல்ல, எல்லாரும் வேகமா வாழ்க்கையை தேடி ஓடிட்டே இருக்கோம். அப்போ தியாக ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி வந்து சிங்கப்பூருக்கு போன பிறகுதான் எனக்கு தெரியுது வாழ்க்கையை தொலைச்சிட்டோமோ, பணத்திற்காக தேடுதலை தேடிட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறமேட்டா வாழ்க்கை ஒளிநாடாவை திருப்பி போட்டு பார்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்ற ஒரு தீர்வை கவிதையா கொடுத்திருக்கும் போது ஒருவேளை சான்றோர் தளத்துல பதிவிடக்கூடிய நூட்களையும் ஒரு காலத்திற்கு பின்பு சமூகம் வாசிப்பதற்கான ஒரு அக்கறையும் எடுக்கும் என்ற நம்பிக்கையில் சான்றோர் தளத்தின் அத்தனை நூல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்தையுமே வந்து மின்னூல்களாக பயன்பாடுக்கு கொண்டு வந்து அதையும் வந்து தொகுப்புரை செய்து அதை மதிப்பு கூட்டலோட செய்தியாகவும் பதிவிட்டிருக்கக்கூடியது மனமகிழ்ச்சி தெரியக்கூடியது. அதுல
நானும் ஒரு பயணப்படுத்தல். ஏன்னா இப்போதைக்கு தமிழ் கத்துக்கக்கூடிய நிலை வந்து எனக்கு வந்து ஆங்கில வழி கல்வியில படிச்சுட்டு தமிழ் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி எம்என்சில தான் போய் வேலை பார்க்குற சூழல மின் இலக்கிய பூங்கா என்ற அமைப்பு மூலமா தமிழ் சொல்லி கொடுத்ததுனால இப்போ சான்றோர் தளத்துக்கு ஒரு நெறியாளர் அப்படின்ற ஒரு மதிப்பு கூட்டலோட இருக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த தமிழ். அதற்கான பெருமையும் நன்றியையும் தமிழன் ஐயா மற்றும் நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து இப்போ நெறியாளர்களும் ஆய்வுக்கு கொடுக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால இது சான்றோர் தளம் இதை பயணத்தை தொடர்ந்து செய்யும். அதற்கான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. பொறியாளர் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவராக இருந்து இந்த கட்டமைப்பு பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறையில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அன்பு தானும் கெடாது தன்னில் கிடப்பதையும் கெடாது காக்கும் தேன் என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். தேன் என்பது நேற்று நடந்த ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிற பொழுது சொன்னேன். ஒரு நண்பர் குறிப்பிட்டார், பாவேந்தருடைய கவிதைகள் எல்லாம் கருத்துக்கள் மீது அவருடைய கவிதை அழகு என்ற தலைப்பில் நான் பேசினேன். கவிதை அழகு என்பதெல்லாம் மருந்தின் மீது தடவிய சர்க்கரை பாகுதான் என்று சொன்னார். நான் என்று சொன்னேன், சர்க்கரை பாகு என்பதை விடவும் அது தேன் என்று சொல்வோம். தேனும் மருந்துதான். மருந்தும் தேனாக, தேனே மருந்தாகத்தான் இருக்குது என்பது போல தேன் எதையும் கெட்டுவிட வைப்பதில்லை. அப்படி அன்பு என்கிற தேன் இருக்கிற பொழுது அது எல்லோரையும் பாதுகாக்கும். அது ஒரு மருந்தாக இருக்கிறது என்றதை, அந்த செய்தியை அன்போடு அதை ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை சொல்லி, அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்நோக்கி இருக்கிற பேராசிரியர் பாவலர் ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் மனவளக்கலையிலே பேராசிரியராக இருப்பவர், பல்வேறு நூல்கள் எழுதியவர். அதாவது வெண்பாவிலேயே வெடி வைத்து வெடிக்கக்கூடியவர். வெண்பா என்றாலே நாம் வெடி வைத்தது போல் தெரித்து ஓடுவோம். ஐயா வெண்பாவுக்குள்ளேயே வெடி வைக்கக்கூடியவர் நம்முடைய. ஏனென்றால் வெண்பா வேந்தராக இருக்கிற வெண்பாய் உனக்கு ஒரு நண்பா, நண்பா உனக்கு ஒரு வெண்பா எழுதிய தமிழினுடைய நண்பராக அவர் இருப்பதனாலே வெண்பாவுக்குள்ளே வெடி வைக்கிறார். மிகச்சிறந்த பாவலர் ஐயா அவர்கள் அந்த நம்முடைய இன்றைய நூலாசிரியர் தியாக ரமேஷ் அவர்களோடு மிக நெருங்கிய நட்புடையவர், கருத்தியல் சார்ந்து நட்புடையவர் என்பதனாலே இந்த நூல் பற்றி திறனாய்வு செய்வதற்கு மிக பொருத்தமான நபர் என்று நாங்கள் கருதி சொன்ன உடனேயே தியாக ரமேஷும் ஏற்றுக்கொண்டார். அதை ஐயாவும் உடனே ஏற்றுக்கொண்டார். நான் முதலே படித்து விட்டேன், தாராளமாக செய்து விடுகிறேன் என்று சொன்னதனாலே இந்த நூல் திறனாய்வு மிகச் சிறப்பாக அமையும் என்று கருதுகிறேன். ஐயா வருகிற 25 நிமிடங்களுக்கு 7:35 வரை தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள் என்று அன்போடு கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் எனக்கு ஏதும் விட்டு வைப்பாரா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன் வெற்றி நிலவன் ஐயாவை. எல்லாவற்றையும் பேசிவிட்டார். மிக அற்புதமான ஒரு தலைமை உரை, வரவேற்புரை கலந்த ஒரு அற்புதமான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற பாவலர் மன்னன் ஐயா அவர்களுக்கும், அன்பு இளவல் என் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிற அன்பு இளவல் தியாக ரமேஷ் அவர்களுக்கும், அவருடைய துணையும் மகளும் வந்து இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிற நம்முடைய முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் தங்கவேலனர் ஐயா வந்திருக்கிறார், மணிமேலை அம்மா வந்திருக்கிறார்கள், ஔவையம்மா வந்திருக்கிறார்கள், வேண்மாள் அம்மா வந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட சிறப்பு மிக்க ஆளுமைகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பெயரையும் நான் குறிப்பிட்டு சொன்னால் அது யாராவது விட்டு விட்டால் அது நன்றாக இருக்காது என்பதனாலேயே நான் அனைத்து ஆளுமைகளையும், ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் ஒரு சேர வணங்கி வாழ்த்தி இந்த திறனாய்வு நான் தொடங்குகிறேன். இது உண்மையில் திறனாய்வு அல்ல, தனிமை தவம் குறித்த கூட்டு தவம். அப்படித்தான் நான் முகநிலையிலே பதிவிட்டிருந்தேன். இந்த நூல் குறித்த திறனாய்வு என்பது ஒரு கூட்டு தவமாக இருக்க போகிறது.
இந்த திறனாய்வு முடிந்த பிறகு, ஒரு தவம் முடித்த பிறகு எப்படி நமக்குள்ளே ஒரு பொலிவு ஒளி பொங்குமோ அந்த அளவிற்கு ஒளி பொருந்திய ஒரு நூலாகத்தான் இதை சமைத்திருக்கிறார் அன்பு தம்பி. மிக அற்புதமான நூல். ஏனென்று சொன்னால், ஒரு தனிமை தவம் என்று ஒரு நூலிற்கு பெயரிடுவதிலேயே அவருடைய கருத்தியல் சார்ந்த வேதாத்திரியம், தத்துவம், இறையியல் அது குறித்த சிந்தனை மிக்க ஒருவரால் தான் ஒரு நூலிற்கு, தன்னுடைய நூலிற்கு தனிமை தவம் என்று பெயரிட முடியும். அப்படி ஒரு பெயரிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்திற்கு. மிக அற்புதமான புத்தகம். உள்ளே எல்லாம் கலந்த கலவையாக இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். ஆன்ம தேடல் உள்ள ஒருவர் எழுதியிருக்கிற கவிதை தொகுப்பு தான் தனிமை தவம். சுருக்கமாக சொல்லலாம். அப்படி ஆன்ம தேடல் உள்ள கவிதைகளைத்தான் முழுக்கவும் எழுதியிருக்கிறாரா என்றால் அப்படியும் இல்லை. அவர் அரசியல் தலைவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். ஆங்காங்கே அரசியலை பற்றி பேசுகிறார், ஆங்காங்கே சமூகவியலை பேசுகிறார். இப்படி எல்லாம் பற்றியும் பேசியிருக்கிறார் என்பதனாலே ஒரு மிகச்சிறந்த நூலினை திறனாய்வு செய்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய சான்றோர் தளத்திற்கு முதற்கண் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அன்பு இளவல் தன்னுடைய முன்னுரையிலே ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். அது ஏன் அவர் குறிப்பிட்டார் என்று சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் கூட, நவீன கவிதை குறித்து எனக்குள் ஒரு கருத்துண்டு, யார் எழுதுவது நவீனம் என்று ஒரு கேள்வியை போட்டிருக்கிறார். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் குறிப்பிடுவார்கள், கவிதையின் கருப்பொருள் அது தானாகவே தன்னுடைய வடிவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். எனவே கவிஞன் தன்னுடைய வடிவத்தை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அதையத்தான் அவரும் சொல்கிறார். தியாக ரமேஷ் அவர்களும் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். என்னுடைய கவிதைகள் உங்களை வந்து சேர வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர, அது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை என்பதாக ஒரு சுய பிரகடனம் செய்து இந்த கவிதை தொகுப்பை வெளியிடுகிறார். மிக அற்புதமான கருத்து. அதையே நான் முன்மொழிகிறேன். நாம் கவிதை எழுத வரும்போது கவிதையின் வடிவத்தை மிகவும் கவனம் எடுத்துக்கொண்டு விட்டால் சொல்ல வந்த கருத்தின் ஆழம் மழுங்கி போகிற அபாயம் நடந்துவிடும். அது என்ன வேகத்தில் வந்து விட வேண்டுமோ அது மழுங்கி போகிற, முனை மழுங்கி போகிற ஒரு அபாயம் நடந்துவிடும். எனவே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே மிக அற்புதமான சில கருத்துக்களை வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு மோதிர கையால் குட்டுவது போல தம்பி ஒரு உரைநடை போல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னாலும் அது அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அது உரைநடை என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது. கவிதை இப்பொழுது இருக்கிற நவீன கவிதை நச்சென்று நறுக்கென்று தெரித்தார் போல் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் தேவையில்லை என்பதாக நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த ஒரு கருத்தை தியாக ரமேஷ் அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பதால் நானும் சொல்கிறேன், அதையே முன்மொழிகிறேன். நாம் வரிகளை, வார்த்தைகளை, அதன் ஆழத்தை மட்டுமே கணக்கெடுத்துக் கொண்டால் போதும், வடிவத்தை பற்றி கவலை ஏதும் இல்லை என்று சொல்லி இந்த திறனாய்வை தொடங்குகிறேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொல்கிற அந்த வாழ்த்துறையிலே இந்த புத்தகத்தின் ஒட்டுமொத்த கருத்தும் நான் என்னென்னலாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அத்தனையும் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார். தியாக ரமேஷவை ஞானி கபீர் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு இடைவெளியும், ஒவ்வொரு படிமமும், ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு எல்லலும், ஒவ்வொரு ஞானமும் ஒரு பிரம்மாண்ட சமுத்திரம். அப்படி இந்த புத்தகத்துல எல்லல் நிறைந்திருக்கிறது. நகைச்சுவை அங்கதம் என்று சொல்கிறார்கள், அது நிறைய நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் நான் என்னுடைய திறனாய்வில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். அதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறேன். ஒவ்வொரு கேள்வி, அவர் கேட்கிற கேள்வியில மிகப்பெரிய ஒரு, அதை நான் சுருக்கமாக சொல்வதனால், பெரிய கவிதை இருக்கிறது. அதற்குள்ளே சிறு சிறு ஐக்கூக்கள் பொதிந்திருக்கின்றன. ஆங்காங்க அற்புதம். சிறிய கவிதையாக இருக்கிறது. அதில் பார்த்தால் ஒரு பெருங்காவியம் புதைந்திருப்பதை நான் இந்த புத்தகத்துல பார்க்கிறேன். அதையெல்லாம் இந்த புத்தகத்தின் திறனாய்வை நான் முடிக்கும் போது நீங்களே அதை கண்டுணர்ந்து, ஆமாம் ஞானரவச்சன் சொன்னது உண்மைதான், இந்த புத்தகத்தில் அப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு முதல் கவிதையிலே அவர் பேராசான் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையிலே பாருங்க, ஆற்றை அணு அணுவாய் தோண்டி நதியின் நடையை முடமாக்கி நீர் தேக்கங்களை நிர்மூலமாக்கி ஏரியில் வீட்டை கட்டிவிட்டு லாரியில் வரும் தண்ணீருக்காக வாடி காத்து கிடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி போல இருக்கிறது. ஆனா அதுல கடைசிதான் தவத்து, தனிமை தவத்துக்கு ஆன்ம தேடலுக்கான ஒரு அற்புதமான வரி. தோழா, நம் சுயநலமே நம் வாழ்வை சூன்யமாக்கும். தோழா, அனுபவமே பேராசான். இனிமேலாவது கத்துக்கிட்டு நீர்நிலைகளை வீணாக்காமல்
இயற்கையை பாழாக்காமல் வாழ கற்றுக்கொள் என்கிற அந்த கடைசி வரி இந்த தவத்தின் வெளியீடு. நம் சுயநலமே நம் வாழ்வை சூன்யமாக்கும் தோழா, அனுபவமே பேராசான் என்று முடிக்கிறார். நான் இந்த கவிதையை எழுதி வைத்திருந்தேன், ஆனால் வெற்றி நிலவர்கள் தொட்டு விட்டார் என்றாலும் நான் விட்டு விடுவதா இல்லை. அண்டை வீடு என்று ஒரு அற்புதமான கவிதை. அதுல அடுத்த வீடு மட்டுமல்ல, அடுத்த தெருவே அன்று கீத்து முட்டையாய் பின்னி கிடந்தது. 2-3 தெருவுல ஒன்னா வந்து சேர்ந்துரும். ஒரு நிகழ்ச்சி என்றால், ஒரு வீட்டு இல்லத்து நிகழ்வு என்றால் 3-4 தெருக்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும். ஆனால் இன்று அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் தனித்தனி தீவு என்று குறிப்பிடுகிறார். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்ட அந்த வரிகளை இங்க நினைவு கூறுகிறேன். அவர் சொன்ன சுருக்கமாக, இணையத்தால் இன்று உலகமே வீட்டுக்குள் வந்து விட்டது. இணையத்தால் இன்று உலகமே வீட்டுக்குள் வந்து விட்டது, இல்லத்திற்குள் வந்து விட்டது, வீடுகளுக்குள் தான் தனித்தனி உலகம் வந்து விட்டது என்று அவர் இணையத்தின் ஒரு பிரச்சனையை அற்புதமாக சொல்லுவார். அதுபோல இவர் சொல்கிறார், அடுத்த வீடு மட்டுமல்ல, அடுத்தடுத்த தெருவே அன்று கீத்து மிட்டையாய் பின்னி கிடந்தது, இன்று அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் தனித்தனி தீவு. இதுதான் சொன்னேன், புத்தகம் முழுக்க சின்ன கேள்வியாக இருக்கும். அதை வைத்துக் கொண்டு நாம் நிறைய இந்த சமூகத்திற்காக யோசிக்க வேண்டியதாக இருக்கும். தனிமை தவம் என்று புத்தகம் தலைப்பு. அது குறித்த ஒரு அற்புதமான கவிதை இருக்கிறது. இந்த கவிதையை நான் முழுக்கவே படிக்கிறேன், பாருங்க. ஆகாயம் தொட்டு தழுவும் அடுக்குமாடி குடியிருப்பில் கூண்டு கிளியாய் வாழ்கிறேன். அக்கம் பக்கத்து அயல்மொழி உறவுகளிடம் புன்னகை மொழி வழி மட்டுமே பேசுகிறேன். அவர் வேலைக்கு சென்றுவிட தொலைக்காட்சியே தோழியாய், அழும்போது அழுகிறேன், சிரிக்கும் போது சிரிக்கிறேன். ஊருக்கு அலைபேசி வழி பேச உறவு வம்பு வருகிறது. குழந்தை பிறந்தாலும் பார்த்து கொண்டு ஊரில் இருக்கலாம், என்ன செய்ய, ருசி அறிஞ்ச பூனையாக அல்லாடி தவிக்கிறோம். தனியாக இருப்பதை விட கன்னியாக இருந்திருக்கலாம். இது சோகத்தின் உச்சகட்டம். தனியாக இருப்பதை விட கன்னியாக இருந்திருக்கலாம். எனக்குள் இன்னும் எத்தனையோ பித்த யோசனை. ஆனால் ஊர் உலகம் சொல்கிறது அவளுக்கு என்ன ஃபாரின் வாழ்க்கை என்று. ஆனா ஊர் என்ன பேசுது, ஃபாரின் வாழ்க்கை வாழ்கிறாள், மிக உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறது. எனக்குள்ள இருக்கிற சோகம் தனியாக இருப்பதை விட கன்னியாகவே இருந்திருக்கலாம். இந்த புத்தகம் தான் இந்த கவிதை தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் வந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி. இது பாருங்க, நிலா பாட்டு எழுதுகிறார். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்கிற பாடலை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவரும் நிலா பாட்டு எழுதுகிறார். ஆனா நிலா பாட்டுல ஒரு நச்சு வைக்கிறார் பாருங்க. எல்லாம் சரி நிலாவே, வடை சுடும் பாட்டியின் வியாபாரம் எப்படி? வடை சுடும் பாட்டியின் வியாபாரம் எப்படி? இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்க வியாபாரம். அது மட்டும் கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. அதுக்குதான் அங்கதம் நகைச்சுவை இருக்கிறேன் என்று சொல்கிறேன். வடை சுடும் பாட்டியின் வியாபாரம் எப்படி? வந்து போகும் விண்கல மனிதர்கள் கடன் சொல்லாமல் திரும்புகின்றனரா? வந்து போகும் விண்கல மனிதர்கள் கடன் சொல்லாமல் உனக்கு கடன் வைக்காம திரும்பி வருகிறார்களா என்று கேட்கிறார் பாருங்க. இதை நிலவு மனிதர் பிடித்து விட்டார் அவருடைய வாழ்த்துறையில. நிலவு மனிதர் யாருங்க? நம்முடைய வாழும் கலாம் என்று வெற்றி நிலவன் அவர்கள் குறிப்பிட்டது போல, மயில்சாமி சின்ன அண்ணாதுரை ஐயா அவர்கள் அவருடைய வாழ்த்துறையில குறிப்பிட்டிருக்கார், இந்த நிலவிலே வடை சுடும் பாட்டி வியாபாரம் எப்படி நடக்கிறது என்று அங்கதமாக அவர் கேட்டது. இது அல்ல அந்த கவிதை, இது அங்கதத்திற்காக சொன்னேன். இதுல இந்த கவிதையில ஒரு எல்லல் ஒன்று வைத்திருக்கிறார், அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி தடத்தை பாதுகாப்பாய் வை. நிலவுக்கு சொல்றார், நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி தடத்தை பாதுகாப்பாய் வை. நாங்கள் பழமை கதை பேச காலகாலத்துக்கும் உதவும். இப்போ நம்ம 1000 ஆண்டு 2000 ஆண்டு 3000 ஆண்டு கதை பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோம்? நாளைய தமிழர் சமுதாயம் எப்படி முன்னேற வேண்டும், அறிவியல எப்படி முன்னேற வேண்டும், நம்முடைய மற்ற திறன்களை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி பேசுவதற்கு இல்லை. நாம் இப்பொழுதும் நாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கலனையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தவிர இன்னும் நாம் என்ன புதித. ஆனால் அவர் சிங்கப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அனுப்புகிற படங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது வியந்து போக, ஒரு விமான நிலையத்துல ஒரு காடு எப்படி நடக்கும்? அது சாத்தியம் நடக்கிறது. நம்முடைய விமான நிலையத்தில் நாளுக்கு ஒரு கண்ணாடி கீழே விழுவதை காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே சென்னையில. ஆனால் சிங்கப்பூரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விமான நிலையத்துல, சிங்கப்பூர் விமான நிலையத்துல ஒரு காடே வளர்த்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட முன்னேற்றம் மிகுந்த ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர் சொல்கிறார், பழமை பேசிக் கொண்டிருக்காது உதவும் என்று ஒரு எல்லல் தொடிந்த ஒரு கவிதை, அற்புதமான ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். இப்படி நிறைய கவிதைகள் இருக்கு. அதனாலதான் நான் வேகமா போறேன். ஏன்னா எனக்கு 25 நிமிடம் தான் கொடுத்துருக்கீங்க. நான் எந்த கவிதை படிப்பது எந்த கவிதை விடுவது என்று அல்லாடி கொண்டிருக்கிறேன். அரியா பிள்ளைகளை
ஆத்துல அடிச்சுக்கிட்டு போனாலும் ஏரி குளம் கிணறுன்னு கண்ணு சிவக்க சிவக்க ஓடி அடிச்சுன்னு அந்த சின்ன வயதின் சின்ன சின்ன அசைவுகள் அத்தனையும் ஆனந்தம். அது ஒரு கணாக்காலம் என்று ஒரு கவிதை எழுதி அவருடைய ஒரு முதல் புத்தகத்தினுடைய தலைப்பை இதற்கு வைக்கவில்லை. ஆனால் அந்த புத்தகத்தின் தலைப்பு இங்கே ஒட்டி வந்திருக்கிறது. அப்படியே இருந்திருக்கலாம் என்கிற அந்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கு பொருந்துகிற ஒரு கவிதை இங்கே எழுதியிருக்கிறார். காசு பணம் துட்டு என்கிற தலைப்புல ஒரு கவிதை இருக்கிறது. இளமையில் காலத்தை விற்று பணமாக்கிய நாங்கள் முதுமையில் இணைந்திருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் ஆதாரமாய் என்று குறிப்பிட்டுகிறார். எல்லோரும் செய்கிற தவறுதான். இது தவத்திற்கு ஏற்ற சிந்தனை. வானொரு பொழுதும் மேல ஒவ்வொரு நாளும் நம் பணத்திற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். பணத்தை சம்பாதித்து விடுகிறோம். ஆனால் பின்பு சுகத்தை இழக்கிறோம், சொந்தத்தை இழக்கிறோம். அப்பொழுதுதான் சுகத்தை தேடி அலைகிறோம், சொந்தத்தை தேடி அலைகிறோம் என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு கவிதை. கிடைக்குமா சவுக்காரம்? இந்த சவுக்காரம் என்கிற சொல் எனக்கு ரொம்ப புதிது. நான் இதை கேள்விப்படவில்லை. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இப்ப இங்கே வந்திருக்கிற பல பேர் அங்க நடுநாட்டை சார்ந்தவர்களாகவும் அந்த வழக்கு சொல்லாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் தேடி பிடித்துதான் எடுத்தேன் சவுக்காரம் என்றால் என்ன என்று, அதற்கான பொருள் என்னவென்று. அது என்னன்னா, கையில் இருக்கும் பறவையை கொஞ்சி கொண்டாடி கூத்தாடாமல் பறப்பதை பார்த்து ஏங்கி பரிதவிக்கும் மனம். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஏங்குவதுதான் மனம். இளம் நரை கடந்து முதிர் நரை தொடங்கிய பின்னும் கடவுளிடம் உள்ள அதே நாட்டம் காமத்திடமும். பாருங்க, ஒரு சின்ன எல்லல், அப்படியே மெல்லிய எல்லல் போடும். இளம் நரை கடந்து முதிர் நரை தொடங்கிய பின்னும் கடவுளிடம் உள்ள அதே நாட்டம் காமத்திடமும். வயதாக வயதாக தானே முடிவெடுக்க மனம் மட்டும் வெளுக்காமல் ஏறக்குறைய அப்படியே. இந்த கவிதையில எவ்வளவு நேரம் புகழதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஒரு ஆன்மநேய சிந்தனைகள். முடி வெளுக்குது, ஆனா மனம் வெளுக்கணும்னு, எது வெளுக்கணுமோ அது வெளுக்கிறது இல்லை. அதற்கு நாம் முடி வெளுத்ததற்கும் கருப்பு மைய போட்டு அதை தீட்டி அதை கருப்பாக்குறதுக்கு முயற்சி. இந்த மனதையும் வெளுக்க விடாமல் அதையும் கருப்பாக வைத்துக் கொள்கிற முயற்சி தொடர்ந்து இருக்கிறது. கடைசியா ஒரு வரி கேட்கிறா பாருங்க, சாவதற்குள் மனம் வெளுக்க சவுக்காரம் கிடைக்குமா என்ற தேடலுடன் இன்றும். அதுக்கு ஏதாவது ஒரு சோப்பு கிடைக்குமா? துணி துவைக்கிறதுக்கெல்லாம் சோப்பு கிடைக்குது, குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சோப்பு கிடைக்குது. சாவதற்குள் மனம் வெளுக்க ஏதாவது ஒரு சோப்பு உண்டா என்று அவர் கேட்கிறார். இன்று முதல். இந்த இன்று முதல் என்பது ஒரு பழைய பாடல் ஒண்ணு இருக்குங்க. இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று ஒரு பாடல் ஒன்று, பழைய திரைப்பட பாடல் ஒன்று வரும். அது மாதிரி நாம இன்று முதல் என்று ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே இருப்போம். பொய்மையின் காலிடுக்கில் நின்று கொண்டு கதைத்தும் காம பசியெடுத்து அலையும் மனித மனம் போல் முப்பொழுதும் பொருள் தேடி அலைந்து தன்னையும் சேர்த்து தொலைத்தும் தவறை திரும்ப செய்து அது தப்பாகி. இந்த தவறு தப்பு என்கிற வார்த்தையை மட்டுமே, இந்த ரெண்டு சொற்களை மட்டுமே இந்த புத்தகம் முழுக்க நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாருங்க. அதை நான் முடிந்தால் அங்கங்கே வரும்போது அதை நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். தவறு தப்பு, அதாவது தவறு என்பது பழைய கண்ணதாசன் பாடல்ல வரக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் எடுத்திருக்கிறார். ஆனால் இவர் புது புது கோணத்துல அதை சொல்கிறார். தவறை திரும்ப செய்து அது தப்பாகி யாரும் அறியாத போதும் என் மனமே என் முகத்தில் காரி உமிழும் போதெல்லாம் இனிமேல் ஒழுங்கா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. அகத்தாய்வு என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அகத்தாய்வு அதைத்தான் போதிக்கிறது. தினம் ஒரு தடவை மனசுல நாம என்னென்ன பண்ணணும்னு நாம யோசிச்சு பார்த்தா நம்ம மனசு நம்ம காரி துப்பும். அதை சொல்றாரு, என் மனமே என் முகத்தில் காரி உமிழும் போதெல்லாம் இனிமேல் ஒழுங்கா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும். சில நாட்களுக்கு உள்ளாகவே நீர்பட்டு கரையும் குயவரின் சுடாத பாண்டமாக இனிமேல் என்ற எண்ணம் சுயமிழந்து நிற்பதை இயலாமையுடன் பார்க்கிறேன். ஆனால் யாரோ ஒருவருக்கு, சேற்று நிலத்தில் நடப்பவருக்கு உதவும் ஊன்றுகோலாக நிமிர்ந்து நிற்கிறது இன்று முதல். அப்படி இன்று முதல் நினைத்து விட்டு விடுகிறோமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று நம்பிக்கை தருகிற வரியாக தருகிறார். ஆனா குறைந்தபட்சம் அந்த இன்று முதல் நான் திருந்து விடுகிறேன், இன்று முதல் என்னை மாற்றிக் கொள்கிறேன், இன்று முதல் நான் நல்லவனாக வாழ்கிறேன் என்று ஒருவருக்கு எழுதுகிற எண்ணம் என்பது அதுவே ஒரு ஊன்றுகோலாக, உதவும் ஊன்றுகோலாக நிமிர்ந்து நிற்கிறது இன்று முதல் என்ற எண்ணம் என்கிற வரிகள். இப்படிதான் நான் சொல்றேன். இந்த புத்தகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம சிந்தனை, தத்துவார்த்த ரீதியான வார்த்தைகள், மிக சிறிய சொற்களிலே அடர்த்தியான கருத்துக்கள்.
அடங்கிய ஒரு புத்தகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவின் நிழலில் என்று ஒரு புத்தகம். இது அந்த கவிதை. இந்த கவிதை முழுக்க நான் வாசிக்க வேண்டும். ஆழமான கவிதை. இலங்கையில நடக்கிற அந்த ஒரு நாம் வார்த்தைகளால் வடிக்க முடியாத ஒரு சோகத்தை ஒரு 2 பக்கத்துல ஒரு 40 வரியில தம்பி தியாக ரமேஷ் அவர்கள் வடித்திருக்கிறார். அதுல அங்கேயும் எழுதும் போது என்ன சொல்றாரு, இறந்த கால இரவு ஒன்றில் நெல்லடிக்கும் களத்து மெட்டில் கயிற்று கட்டலில் வானம் பார்த்து படுத்திருக்க சிறு வயதில் சோறு ஊட்டிய அம்மாவின் ஆள்காட்டி விரல் நுழையில் அறிமுகமாகி அன்று முதல் இன்று வரை ஆச்சரியமூட்டும் நிலா, வான வயலில் காலம் விதைத்துவிட்ட ஒளிரும் விதைகள், இலை தழை மனத்துடன் குழந்தையின் மென் பரிசமாய் வருடி செல்லும் தென்றல், இதெல்லாம் இருந்த காட்சிகள். அடித்தட்டு மக்களுக்காக எப்போதாவது குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் போல் அலரும் ஆந்தை, இயற்கையோடு இயந்து கலவி செய்யும் உயிரினங்களின் மெல்லிய குரலிசை, இப்படி பல முறை பலதும் உள்வாங்கி மனம் மயங்கி இரவில் நிழலில் உறங்கி இருக்கிறேன், உங்களுக்கும் இப்படி வாய்த்திருக்கலாம். இது கவிஞர் தன்னுடைய நாம் இருந்த இந்த நிலையை அழகா சொல்லிக்கிட்டே வர்றார். சோகத்தின் உச்சக்கட்டம் என்னன்னா, ஆனால் எங்கோ அடர்ந்த கானகத்தில் தாய் நடுக்காட்டில் இறந்து கிடக்க. இப்ப இவர் விவரித்த இந்த அற்புதமான காட்சிகளை மனக்கண் கொண்டு வந்துட்டு இதை படிச்சீங்கன்னா உங்கள் மனம் கனமாகும் பாருங்க. ஆனால் எங்கோ அடர்ந்த கானகத்தில் தாய் நடுக்காட்டில் இறந்து கிடக்க, சேய் கருவறையில் சமாதியாகிவிட, உணவும் நீரும் அரிதாகி உதடும் தொண்டையும் வறண்ட போது உமிழ் நீரால் நனைத்து உடல் சிதறி உயிர் விலகாமல் இருக்க, உருவம் காட்டாமல் பதுங்கு குழியில் முடங்கி இதயத்தின் சத்தத்தையும் அடக்கி, இதயத்துல வரக்கூட லேப்டாப் சத்தம் கேட்டா கூட சிங்கள ராணுவம் கொன்று விடுமோ என்று இதயத்தின் சத்தத்தையும் அடக்கி இங்கும் அங்கும் அலையும் நம் தொப்புள் கொடி உறவுகளின் உயிரை காக்கும் காலம் இதே இரவு காலம்தான். இங்கு இரவு நமக்கு களிப்பு, அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த கவிதையை படிக்கும்போது முதல்ல ஒரு 20 வரி படிக்கும்போது ஒரு 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 காட்சி, ஒரு ஆனந்தமான காட்சி விவரிப்பதாக இருந்து அப்புறம் ஆழத்துக்கு கொண்டு போறார் பாருங்க. அது உண்மை. ஒரு இலங்கை வாழ் கவிஞர் இடத்துல பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், இங்க வந்தார், சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்தார். அவர் சொன்னார், ஐயா ஏதாவது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கோம், திடீர்னு பக்கத்துல ஒரு வெடி வெடிக்கும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இலங்கையில இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அப்போ ஒரு நிம்மதியான, வீட்டுல இருந்து வெளியே போனவங்க திரும்பி வருவாங்களா, நல்லபடியா வருவாங்களான்னு எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று அவர் சொன்ன போது கண்கலங்கி போனேன். நாம இங்க இருக்கிறோம், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனால் இரவு நமக்கு களிப்பு, ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பதாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தம்பி இளவல் தியாக ரமேஷ் அவர்கள் ஆண்மை சிந்தனைகளை தத்துவார்த்த செய்திகளை தான் தருகிறாரா என்று சொன்னால், எதையும் புரட்டி போடும் காதல் ஒன்று எழுதியிருக்கிறார். அவருடைய பரிமாணம் பாருங்க. மழை விட்டும் விழும் மரத்துளியாக நீ விட்டு போன பின்னும் மன மண்ணில் விழுந்து கலக்கிறது உன் நினைவு துளிகள். இந்த வரிகளை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு மழை, ஒரு மரம், அதன் மேல் ஒரு துளி, இந்த காட்சியெல்லாம் படிமமாக வருவதை நீங்களே பார்க்கலாம். மழை விட்டும் விழும் மரத்துளியாக நீ விட்டு போன பின்னும் மனம் மண்ணில் விழுந்து கலக்கிறது உன் நினைவு துளிகள். இந்த கவிதை முழுக்க படிக்கல, கடைசியான வரிதான். ஐயா வாழ்களுடன் தொடரலாமா? காலம் போல் எதையும் யாரையும் புரட்டி போடும் காதல். இந்த காதலுக்கான சக்தியை அவர் மிகவும் நேசிக்கிற, மிகவும் மதிப்பு வைத்திருக்கிற கவிஞர் பாவலர் அறிவுமதி அவர்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. காதலிப்பது சரியான முடிவுதான், அணு அணுவாய் சாவது என்று முடிவெடுத்த பின் என்று ஒரு அற்புதமான வரி. அதுபோல காதல் என்பது காலம் போல் எதையும் யாரையும் புரட்டி போடும் என்பது அந்த வரியாக இருக்கிறது. தவறு தப்பு என்பதற்கு நான் சொன்னேன் அல்லவா, அங்கே ஒரு கோணத்தில் எழுதியிருக்கிறார், பின்பு ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறார், தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தப்பு செய்திருக்கிறோம் மன்னிப்பு கேட்க முடியாது, தண்டனை தான் என்பதாக சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்துல.
வாசிப்பு என்பது வாய்ப்பு என்கிற ஒரு கவிதையில, வானம் மட்டுமல்ல நீயே உனக்கு வசப்படுவாய். புத்தகத்தை படிப்பதென்றால் புத்தகத்தை படிக்கும் போது உனக்கு வானம் வசப்படும் என்பதல்ல, உனக்கு நீயே வசப்படுவாய் என்று எழுதியிருக்கிறார். நான் இடைவேளை என்கிற புத்தகத்துல நிறைய இடங்கள்ல அன்பு இளவல் தியாகரமேஷ் அவர்களுக்கும் எனக்கும் ஒத்த சிந்தனை இருப்பதை நானே பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை படித்தவுடன் அவருக்கு உடனே அலைபேசியில் அழைத்தேன். இந்த ஒரு கவிதை நான் எழுதிய அதே சிந்தனையோடு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் சிந்தித்த அதே சிந்தனையோடு நான் எழுதியிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சொன்னேன். அதை பின்னாலே சொல்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், இந்த இடைவேளை என்ற புத்தகத்துல நான் எழுதிய வரியை, வாசிக்க வாசிக்க சுவாசம் சீர்படும், வாசிக்க வாசிக்க ஞானம் வசப்படும் என்று நான் எழுதினேன். அதே சிந்தனையோடு எழுதியிருக்கிற வானம் மட்டுமல்ல நீயே உனக்கு வசப்படுவாய் என்கிற அந்த கவிதை. திரும்பவும் இந்த தவறு தப்பு என்பதை விட திறனாய்வுல ஒரு பெரிய ஆய்வுரையே எழுதலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வரி பாருங்க, இன்னொரு சிங்கைக்கு நாளும் பொன் விழா என்ற ஒரு கவிதையில தவறு என்பதையே தவறு செய்தால் கண்டித்து, தவறு செய்தால் மன்னித்து விடலாம், தவறு செய்தால் கண்டித்து, அங்க தவறு செய்தால் மன்னித்து விடலாம், தப்பு செய்தால் என்ன செய்ய என்று அங்க கேள்வி கேட்டிருந்தார். இந்த இடத்துல ஒரு தீர்ப்பா சொல்றாரு. அடுத்த கவிதை சிங்கைக்கு நாளும் பொன் விழா என்கிற ஒரு கவிதையில தவறு செய்தால் கண்டித்து, தப்பு செய்தால் தண்டித்து என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு படிம காட்சியை உங்கள் முன்ன நிறுத்துறேன். ஒரு மாடு, அதனுடைய கன்றுக்குட்டி, அது தன்னுடைய தாயின் மடியை முட்டி மோதி பால் அருந்துகிறது. இந்த காட்சியை அப்படியே மனக்கண் முன் கொண்டு வந்துருங்க. தியாகரமேஷ் அவருடைய கவிதை இப்பொழுது படிக்கிறேன் பாருங்க. உன் கற்றை குழல் அலையை கள்ளக்காற்று தொடுகையில் துடிதுடிக்கும் மீசை, உறங்கும் போது உச்சியை தடவி விடும் உன் மோக கரங்கள், தள்ளி நின்று வெக்கப்பட அள்ளி அணைக்க துண்டும் திருச்சூர்ண சிகப்பாய் உன் திருக்கண்ணம். அற்புதமான வரிங்க. திருச்சூர்ண சிகப்பு என்பது அந்த சிகப்பு. சிறு கன்றினை போல் என் மனமடியை வந்து மோதும் உன் உன்மத்த நினைவுகள். இந்த காட்சி வந்துருச்சுங்களா? சிறு கன்றினை போல் என் மனமடியை வந்து மோதும் உன் உன்மத்த நினைவுகள், இல்லறையாய் பக்கத்திலிருந்து நல்ல பாதையை காட்டும் உன்னை நினைக்கையில் உள்ளத்தில் என்றும் ஆனந்த ஊஞ்சல். இவர் இந்த கவிதையை படிக்கிற தம்பி தியாகரமேஷ் அவர்களும் இருக்கிறார்கள், அவருடைய துணையும் இந்த பக்கத்துல தமிழ்நாட்டில இருக்கிறார்கள். அவர் உங்களுக்கு எழுதிய கவிதையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சோறு போடுமா தமிழ். ஒரு கவிஞன் கேட்க தவறிய ஒரு கேள்வி இவர் கேட்கிறார். சோறு போடுமா தமிழ், இது என்ன வினா? நீ சோறு போடவா என்றா தாய் வளர்த்தால்? எதையும் பணமாய் பார்க்கும் நாகரிக புத்தி நாக்கில் நரம்பில்லாமல் பேசுது. தாய்மொழி கண், பிறர் மொழி கண்ணாடி, கூறுகட்டு கண்ணாடியை கண்ணுன்னு நினைச்சு அலைஞ்சா என்ன செய்ய? இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, தமிழ் படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா, தமிழ் கிடைச்சா அதனால சோறு போடுமா எனக்கு தமிழ் என்று கேட்கிறார்கள். அது அல்ல. தமிழ் என்பது தாய்மொழி நமக்கு. அதை படிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். ஏன்னா தாய்மொழி கண், பிற மொழி கண்ணாடி, கூறுகட்டு கண்ணாடியை கண்ணுன்னு நினைச்சு அலைஞ்சா என்ன செய்ய என்று அன்பு இளவல் கேட்கிறார். இந்த கவிதை படித்து விட்டுதான் உடனே நான் அவருக்கு அலைபேசியில் அழைத்தேன். நான் தகவல் வெண்பா என்கிற புத்தகத்தில் எழுதியிருந்தேன். கண்ணாடியாகும் ககனத்தில் என்று, கண்ணாடியாகும் இந்த தாய்மொழி ககனத்தில் என்று அந்த வெண்பாவை நான் எழுதியிருந்தேன். அந்த வெண்பாவை படித்து காண்பித்து என்னுடைய சிந்தனைக்கு ஒத்த சிந்தனை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்கள் சிந்தனைக்கு ஒத்த ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கிறேன் என்று வியந்து பேசினேன். காதலும் காமமும். காதலும் காமும் என்கிற தலைப்பில ஒரு 4 வரியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 சொற்களில காமம் காதல் என்பதற்கான வரைவிலக்கணத்தை தந்து விடுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வரிங்க. இந்த புத்தகத்துல இந்த மாதிரி நிறைய வரிகள் ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சின்ன 4 வரியில ஒரு பெரிய காப்பியத்தை அடக்கி இருக்கிறார். அதுல சொல்றாரு, இந்த கவிதை முழுக்கும் படிக்க நேரம் இருக்காது, ஆனா அது இருக்கிற 4 வரியை மட்டும் போதும், அதுவே போதும். நச்சுன்னு இருக்கு பாருங்க. காமம் ஊறுகாயாக இருந்தால்
உறவுக்கு ஆதாரம். காமம் ஊறுகாயாக இருந்தால் உறவுக்கு ஆதாரம். உணவாக மாறினால் உயிருக்கு சேதாரம். இதுதான் டெஃபினிஷன். வெரி சிம்பிள். இந்த அருமையான ஒரு வரைவிலக்கணத்தை தந்து விட்டார். இந்த இடத்திலே தம்பி இளவல் தியாகரமேஷ் அவர்கள் என்னிடத்திலே பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா, நீங்கெல்லாம் வந்து என்னுடைய புத்தகத்தை திறனாய்வு செய்யும் போது அன்பின் காரணமாக புத்தகத்தில் இருக்கிற நல்ல செய்திகளை மட்டுமே, அதாவது பாராட்டி விட்டு பேசுவது என்பதாகவே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட மறுக்கிறீர்கள் அல்லது அதை தவிர்த்து விடுகிறீர்கள் என்பது போல அவர் பேசினார். உண்மையில் குறைகள் ஏதும் இந்த புத்தகத்தில் நான் பார்க்கவில்லை. கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கவிதை ரீதியாக, கவித்துவம் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் புத்தகம் அருமையாக இருக்கிறது. குறை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். புத்தகத்தில் ஆங்காங்கே அச்சுப்பிழை, எழுத்துப்பிழை இருக்கிறது. அந்த அச்சுப்பிழை, எழுத்துப்பிழை என்னவென்று நான் தனியாக குறிப்பிட்டு விடுகிறேன். இப்பொழுது நான் படித்த இடத்துல கூட உறவுக்கு ஆதாரம், உணவாக மாறினால் உயிருக்கு சேதாரம் என்கிற இடத்துல ஒரு அச்சுப்பிழையும், இங்கேயே இருக்கும் ஊறுகாய் என்கிற ஒரு எழுத்துப்பிழையும் இருக்கிறது. இது போன்ற சில இடங்களிலே எழுத்துப்பிழை மட்டும்தான் இருக்கிறத தவிர கருத்துப்பிழை எங்கேயும் நான் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இருந்தால் நாங்கள் சொல்லிவிடுவோம் முகத்துக்கு நேராக. தூக்கணாங்கூடு என்று ஒரு கவிதை. நான் இந்த கவிதையோடு இந்த கவிதை அல்லது இன்னொரு கவிதை, மிக முக்கியமான கவிதை இருக்கிறது, அதனோடு இதை முடித்து விடுகிறேன். தூக்கணாங்குடு என்பதை நாம் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றாக பார்க்கிறோம். இந்த கவிஞன் பார்க்கிறார், தூக்கணாங்கோடு தலைகீழாய் தொங்கினாலும் நிமிர்ந்தே நிற்கிறது அவைகளின் அன்பு. அந்த தூக்கணாங்கோடு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது நிமிர்ந்துதான் இருக்கிறது. எதனால் அப்படிங்கறத அதனுடைய செய்தி. அந்த கவிதையினுடைய செய்தி என்னன்னா, அது ஏன் அப்படி நிமிர்ந்து நிற்கிறது தொங்கிக் கொண்டிருந்தாலும் என்றால், அதுல அன்பினால் நெய்த இழைதான் மொத்தமும். தூக்கணாங்கோடு அந்த குருவி நெய்திருக்கிறது பாருங்க, அத்தனையும் அன்பின் இழையால் நெய்தது என்பதனால்தான் அது நிமிர்ந்து இருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறார். இப்படி நிறைய கவிதைகள் இருக்கு இந்த புத்தகத்தை முழுவதும், அற்புதமான கவிதைகள். எல்லாவற்றையும் படித்துக் கொண்டே இருக்கலாம். நான் இறுதியாக நிறைவாக காந்தமுள் என்று ஒரு கவிதை இருக்கிறது, அதை மட்டும் என்னை முழுமையாக படிக்க விடுங்கள். உன் நினைவுகள் பால்வெளியின் கிரகங்களாய் உள்ளத்தில் ஓயாது சுற்றுவதால் உடனே வரமறுக்கிறது உறக்கம். மழை வருவதை உணர்த்தும் தவளையாய் உன் வருகைக்கு முன்னரே இதயம் லப்டப் செய்கிறது. நீ தள்ளி இருந்தாலும் வடதுருவத்தை நோக்கும் காந்தமுள்ளாக உன்னை நோக்கியே திரும்புகிறது மனம். இது கவிதை. நீ தள்ளி இருந்தாலும் வடதுருவத்தை நோக்கும் காந்தமுள்ளாக உன்னை நோக்கியே திரும்புகிறது மனம். இருவருக்கும் உறக்கம் என்பது கனவை உருவாக்கும் தொழிற்சாலை. இது விட என்ன வேணுங்க வடிவம் எதற்கு? இதை சொல்லிட்டா பாருங்க. உறவு என்பது, உறக்கம் என்பது இருவருக்கும் கனவை உருவாக்கும் தொழிற்சாலை. காதல் செய்தால் என்னென்ன கெட்டு போகுமோ தெரியாது, தூக்கம் கெட்டு போகும், அது உண்மை என்பதாக இந்த கவிதையை முடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொல்லுவது தத்துவ ரீதியாக ஆன்ம தேடல் வரிகளோடு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றியும் எழுதியிருக்கிறார். திருக்குவளை அந்த கலைஞரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அம்மாவை பற்றி, ஜெயலலிதாவை பற்றியும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா அரசியல் பேசாம இல்லை இவரு. அங்க சொல்ற பாருங்க, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா என்று ஒரு பாடல், குழந்தைகளுக்கான பாடல், உங்களுக்கு தெரியும். இவர் பாடுறார். எப்படி பாடுறார் பாருங்க, அம்மா இங்கே வா வா, இலையில் மொய்க்கும் ஈக்களை தூர ஓட்டு, இலையில் மொய்க்கும் ஈக்களை தூர ஓட்டு. ஒரு பெரிய தமிழக அரசியல ஒரு 4 வரியில அம்மா இங்கே வா வா, இலையில் மொய்க்கும் ஈக்களை தூர ஓட்டு, நீ என்றும் ராணி தேனி என்பதாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து பாடிவிட்டு கலைஞர் அவர்களை சொல்கிறார், உன் நெஞ்சுக்கு நீதி என்பது நீ எழுதிய புத்தகம் அல்ல, உன் நெஞ்சுக்கு நீதி உன் வரலாறு மட்டுமல்ல, அது இன வரலாறு, இந்திய வரலாறு, தமிழர் வரலாறு என்பதாக அந்த ஒரு வரிகளை, அற்புதமான வரிகளை எழுதி முடித்திருக்கிறார். மிக அற்புதமான கவிதைகளை சமைத்திருக்கிற அன்பு இளவல் தியாகரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்கிற வாய்ப்பு, நான் திறனாய்வு செய்தனா என்று தெரியாது, நான் புத்தகத்தை படித்து வியந்து பார்த்து அந்த வரிகளை உங்களிடத்தில் எடுத்து காட்டியிருக்கிறேன் என்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் திறனாய்வு செய்கிற அளவுக்கு நான் பல புத்தகங்களை எழுதியவன், தமிழ் இலக்கணம் கரைத்து குடித்தவன், இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்தவன் என்றெல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட
இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சான்றோதல் அமைப்பிற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் செவிமடுத்த அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து வாழ்த்தி மகிழ்கிறேன். நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஞாலத்தை தடுக்குகிற கால வரம்பு விதிக்கிற ஞாலத்துக்கே கால வரம்பு தருகின்ற ஞானம் நாங்கள் பெறாத காரணத்தால் 10 மணித்துளிகள் தாண்டியே உங்கள் ஆய்வுரை சென்றிருக்கிறது. என்னால அண்ணனும் தம்பியும் நீங்க பின்னி பிசைஞ்சு நீங்க எழுதியிருக்கிற கவிதைகளை சொல்ற போது நாங்க வாயை பொழந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மரபுல எழுதுனது அவர் புது கவிதையில எழுத, அவர் புது கவிதையில எழுதுனது நீங்க மரபு கவிதையில எழுத, ரொம்ப சிறப்பான ஒரு உடன்பாட்டு ஆய்வாக அது நிகழ்ந்தது. அவருடைய சிறப்பு என்பது, இந்த நூலுடைய சிறப்பு என்பது எந்த இசத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் தன் மனதுக்குள் சிக்கி இருக்கிற கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்ததாக இந்த நூலை வைத்திருக்கிறார். அவர் எந்த ஒரு கொள்கையும் வைத்துக்கொண்டு இது படிமங்களை எழுத வேண்டும், குறியீடுகளை எழுத வேண்டும், அல்லது புதுக்கவிதையாக இருக்க வேண்டும், அல்லது மரபு கவிதை சார்ந்து இருக்க வேண்டும், அல்லது எந்த ஒரு மரபுக்குள்ளும் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் ஒரு மனப்பதிவின் படிமங்களாக இவற்றை பதிவு செய்திருக்கிறார். அவற்றில் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல ஒரே செய்தியை பல முறை பல்வேறு கோணங்கள் செய்கிறார். மிக சிறப்பான ஒரு படைப்பு. நம்முடைய அம்மா அவர்கள் சொன்னது போல தொகுப்பில் உள்ள கவிதைகள் எளிமையாக இருந்தாலும் ஒவ்வொரு கவிதையிலும் நிறைந்திருக்கும் மகரந்த விதைகள் பல. ஒவ்வொரு விதையும் ஒரு விருட்சமாகி நம் மனதிற்குள் கவிதை காடு உருவாகும் உருவாக்கும் மாயம் என இரண்டையுமே தனிமை தவம் செய்கிறது என்று ஆண்டாள் பிரியதர்ஷினி தன்னுடைய உரையிலே அந்த உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். உண்மைதான். ஒரு கவிதைக்குள்ளும் ஏதோ ஒரு இடத்தில் தனக்கான ஒரு தனித்துவத்தை அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். அதுதான் அந்த கவிதையின் வெற்றியாக இருக்கிறது. சொற்கள் எளியவை, சொல்ல வந்த நடை எளியவை, ஆனால் மனதிற்குள் இருக்கிற கருத்தை அடுத்த மனதிற்குள் கடத்துகிற உத்தியை எளிமையாக செய்வது இயல்பாகவே அவருடைய இயல்பு என்பது. மென்மையாக நடந்து கொள்வதும், மென்மையாக பேசுவதும், ஆழமான நட்பு கொள்வதும் தான் அவருடைய இயல்பு. அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் என்கிற மாதிரி கடந்து போகிற ஒரு மனிதராக அவர் எப்போதும் இருப்பதில்லை. உள்ளத்தை ஊர்ந்து அவர்களை நுணுகி அவர்களை பார்க்கிற ஒரு ஆற்றலுடைய மனிதராக அவர் இருப்பதனால் அவர் கவிஞராகவும் இருப்பது அவருடைய மனப்பதிவுகளை இங்கே நமக்கு தனிமை தவமாக தந்திருக்கிறார். அந்த வகையிலே ஒரு சிறந்த ஒரு ஆய்வுரையினை ஒரு வாழ்த்துரையாகவும் ஒரு நெகிழ்வுரையாகவும் நமக்கு தந்திருக்கிற பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரனார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை ஒரு சான்றோர் தளத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு, ஏற்புரைக்கு முன்னதாக நூலாசிரியருடைய மகளாரும் மனைவியாரும் இருக்கிறார்கள். அபிராமி தியாக ரமேஷ் அவர்கள் 2 சொற்கள் தன்னுடைய தந்தையாரை பற்றி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அபிராமி தியாக ரமேஷ். நான் என் அப்பாவின் கவிதைகளை 4ஆம் வகுப்பிலிருந்து படித்து வருகின்றேன். நான் என் அப்பாவின் முதல் கவிதை 2ஆம் புத்தகத்திலிருந்து படித்தேன். முதல் கவிதையே தமிழை பற்றி, அதுவும் தமிழை செந்தமிழை தேனாயனிக்கும் என் தமிழை மூச்சு பேசும் முந்தமிழை முந்து பிறகு பழந்தமிழை தமிழின் கனி தமிழ் என்ற கவிதை வைத்து பல மேடையில் பல விருதை வாங்கினேன். என்ன ஒரு மாற்றம்! அதை எழுதினது தியாக ரமேஷ் அல்ல, அபிராமி தியாக ரமேஷ் என்று கூறி நான் பல விருதை வாங்கியிருக்கிறேன். நான் படித்த முதல் கவிதையாகட்டும் கடைசி கவிதையாகட்டும் என நான் காட்டும் அக்கறை என் அப்பாவினிடம் இருந்து வரவில்லை என்று நினைத்தார். என் அப்பாவின் கடைசி புத்தகத்தில் அன்பு மகளே என்று எல்லாத்தையும் கூறி என் மனதை உடைத்து விட்டார். என் மேல் காட்டும் அக்கறையை விட எங்க அப்பாவின் அக்கறை தமிழ் மீது கொண்டு இருக்கின்றதனால் நான் பொறாமை அடைகிறேன். தமிழ் மீது பொறாமை அக்கறையாக மாறி நானும் தமிழை வளர்க்க ஆசைப்படுகிறேன். எங்க அப்பாவின் கவிதை எழுதும் பழக்கம் மேலும் மேலும் வளர நான் எங்க அப்பாவை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. இதுவரை தியாக ரமேஷின் கவிதையை பற்றி பேசினோம். இப்போது தியாக ரமேஷின் கவிதையே பேசியதுதான் சிறப்பு. மகிழ்ச்சி. அடுத்ததாக
ஏற்புரை வழங்குவதற்கு நூலாசிரியர் தனிமை தவம் நூலின் ஆசிரியர் தியாக ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு. இந்த இனிய மாலை பொழுதில் சான்றோர் தளம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தன்னுடைய 43வது நிகழ்வில் என்னுடைய தனிமை தவம் நூலை செம்மையாக இந்த இலக்கிய வெளிக்கு அள்ளித்தந்ததை எண்ணி மிகவும் மகிழ்கின்றேன். சான்றோர் தளத்திற்கும் அதன் நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணங்குதலை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக பீட்டராசன் அண்ணா, தமிழன் அண்ணா, பாலமுருகன் அவர்கள், ஏகராஜ் அவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னன் அவருடைய பேச்சு கவிதை என்பது தனித்தமிழில் இருக்கும் என்பது நாம் அறிவோம் என்றாலும், இந்திய நெறி ஆள்கையில் அவ்வப்போது என்னுடைய கவிதையும் இவரும் மேற்கோள் காட்டி அத்தோடு நெறியாள்கை செய்தது மிகவும் சிறப்பான ஒரு தன்மையாக நான் கருதுகிறேன். நாம் தலைமுறையாற்றிய வெற்றில் நிலவன் ஐயா ஒரு தனி நூலாய்வே செய்தார். இன்று நாலர் வச்சு அண்ணா மட்டும் செய்யவில்லை, 2 பேர் நூலாய்வு செய்ததாக நான் எண்ணிக்கொள்கிறேன். வெற்றில் நிலவன் ஐயா அவர்கள் என்னுடைய முன்னுரை உங்களுடன் என்ன எழுதியிருப்பேன், அதிலிருந்து என்னை சார்ந்த செய்திகளை கவிதை படிக்காதவர்களுக்கு சென்று சேர்க்கும் விதமாக பல செய்திகளை தந்தார்கள். உண்மைதான், என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் எப்பவும் சொல்கிற போது, அது நான் 6வது 7வது படிக்கும் போதே நூல்களை படிக்க தொடங்கிவிட்டேன். அந்த சூழல் எங்க வீட்டில் அப்பா அம்மா வாசிப்பு தன்மையோடு இருந்ததால் எனக்கும் அந்த வாசிப்பு தன்மை வந்தது. அந்த வாசிப்பு தன்மை தான் இந்த அளவுக்கு என்னை ஒரு மனிதம் சார்ந்த மனிதனாக இந்த சமூகத்தில் இயங்குவதற்கு காரணம் என்னுடைய வாசிப்பு தான். அதை முன்னிறுத்தி தான் இந்த தொகுப்பில் கூட வாசிப்பை பற்றி, வாசிப்பின் தன்மை பற்றி நான் எழுதியிருந்தேன். அந்த வகையில் பேரரசு வெற்றி நிலவன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தொடக்க உரையாற்றிய பாலமுருகன் ஐயா நோக்க உரை என்று சான்றோர் தளத்தின் நோக்கம் என்னவென்று சிறப்பாக கூறினார். அத்தோடு எனக்கு சரியாக பேச வரவில்லை என்றார். என்னை விட நன்றாக தான் பேசுகிறார். நான் தான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு பொறியாளன் தான், என்னோடு நன்றாக பேசுகிறார். அந்த விதத்தில் பாலமுருகன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் குழுவுக்கும் மீண்டும் என் நன்றியையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செய்யுங்கள். யாராவது ஒருத்தவங்க சமூக வழியில இதே மாதிரி ஒரு தொண்டை செஞ்சுதான் ஆகணும். அந்த விதத்துல சான்றோர் தளம் வந்து பல படைப்பாளிகளை பொதுவெளிக்கு கொண்டு வரீங்க. அது 20 பேரும் 30 பேரும் பார்க்க தேவையில்லை. இப்ப விருதாலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க விருதாலம் மணிமுத்தாற்றங்கரையின் படைப்பாளின்னு பார்த்தா நாங்க ஒரு 5 பேர் தான் இருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூட இருப்பாங்க. அப்படிதான் இருப்போம், வேற வழி இல்லை. அதனால சான்றோர் தளத்துல 20 பேர் இருக்காங்க, 30 பேர் வராங்கன்னு பார்க்காதீங்க. எல்லாமே நான் எப்பயும் சொல்ல, ஒன்றுமில்லாத நெல்லும் சொல்லும் பதர்ன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நெல்லுன்னு நினைச்சிங்க, அவ்வளவுதான். நினைச்சுக்கிட்டா போதும். 20 பேர்ன்றது பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம். அதோட நம்ம நானும் வச்சேன். நான் எப்போதும் போல அந்த அண்டை வீடு கவிதை சொன்ன மாதிரி 1000 பூக்கள் கொட்டுன்ற மாதிரி அப்படியே எனக்கு எப்படின்னா நம்ம பாரதிராஜா படத்துல வர பூ அப்படியே கொட்டும். அந்த கற்பனை தான் எழுதினது. அதே மாதிரி அன்பு அப்படியே கொட்டிகிட்டே இருப்பாரு. அது இப்ப இன்னைக்கு சில இடத்துல எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஒத்த சிந்தனையை தாண்டி அதை ஒரு உணர்வு ரீதியா தன்னுடைய ஒரு இளவல் தம்பி என்ற நோக்கத்தோட பண்ணக்குள்ள இன்னொரு அந்த அன்பை தாண்டி பாசம் கலந்து பேசக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு வந்துடுது. அந்த வகையில தான் என்னுடைய அண்ணாவுடைய அந்த நூல் ஆய்வு இருந்தது. பெரும்பாலும் என்னுடைய கவிதைகள் மன்னன் இப்ப கடைசியில சொன்ன மாதிரியும் அவரா இருந்து எல்லாம் கவிதை எழுதியிருக்காரு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருக்காரு. என்னுடைய இயல்பான தன்மை அப்படிதான். நானாக இருக்கவே நான் விரும்புவேன். என் மனசுல படுறத சொல்லுவேன். சக மனுஷனுக்கு சிலப்போ வலிச்சாலுமே நேத்து மன்னன்மனையாட்ட பேசிட்டு இருக்க சொன்ன மாதிரி புரிய நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நல்லதுக்கு தான் அந்த வலி நல்லதுக்கான வழிதான், பிரசவ வழிதான் தெரிஞ்சுக்கிட்டா அது அந்த நட்பும் உறவும் நல்ல ஒரு நெருக்கமானதா அமையும்.
அப்படிதான் என்னுடைய வாழ்வியல் தடங்கள் அப்படிதான் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கு. அந்த செயல்பாட்டு மூலியமா நிறைய உள்ளங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஜூம் நிகழ்வு மூலியமா மன்னர் மன்னன், சக்கையா, நாலன் வச்சந்திர அண்ணா, வெற்றி நிலவன், அவை அம்மா, நம்ம இப்போ தற்போது அண்ணா வேற முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு ரவிச்சந்திர அண்ணா, இப்படி பல பேரு எனக்கு கிடைச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த பதிப்பகம் வந்து நம்மள ஜூம் நிகழ்வுகள் நம்மளுக்கு சகோதரியா கிடைச்ச கார்த்திகா கவின்குமார் தான் இந்த நூல் பதிப்பகம் செஞ்சாங்க. அவங்க நீனில் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்தை உண்டாக்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த நூலை பதிப்பு செஞ்சாங்க. அந்த பதிப்புரை அவங்க ஏனதான் அவங்களும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அருமையான தங்கை. எப்போது நான் சொல்ற போது இதெல்லாம் காலத்தின் கருணை தான் சொல்லுவேன். தானே நடக்குதுன்னு சொல்லவில்லை, நான் காலத்தின் கருணை தான் சொல்லுவேன். ரொம்ப மகிழ்வா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த தேன்ல மலர்ல கிடக்கிற வண்டு மாதிரி இப்ப மயங்கி கிடக்குறேன். அப்படியான ஒரு நூலாய்வு அண்ணா சிறப்பா பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு மிகவும் சிறப்பா இருக்கு. அதிகமா என்னுடைய மகள் அபிராமி பேசுறது ரொம்ப சந்தோஷம். அது காலம் 2 நிமிடம் கொடுத்ததுக்கும் சான்றோர் தளத்துக்கு என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிகழ்வை செவிமடுத்த அனைத்து சான்றோர் தள உறவுகளுக்கும், என் சார்ந்த படைப்பாளிகளுக்கும், படைப்பாளினா நம்ம திருமுருகன் மாதிரி உள்ளவங்களுக்கும், அப்புறம் குழந்தையிலேருந்து அண்ணா கண்ணப்பன் அண்ணா வந்திருக்காங்க. நம்ம பேங்க் மேனேஜர் இவர் அண்ணனுக்கு மன்னர்மன்னன் அவருக்கு தெரியும், வெங்கடேசன் அவருக்கு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த நூல் வருவதற்கு ரொம்ப பாடுபட்டவங்க. இந்த நூல் அல்லது போய் சேரத்துக்கும், சேலத்துல நிகழ்ச்சிக்கு வந்து சேரத்துக்கும் எல்லாமே அவர் தான் ஃபுல்லா அதை அச்சகத்துல வாங்கி கொடுக்க ஃபுல்லாவே அவர் தான் பார்த்தாரு. நான் சிங்கப்பூர்ல இருந்தாலுமே எனக்கான அனைத்து வேலைகளும் அவர் தான் இருந்து பயணப்பட்டாரு. இது பாருன பல நிகழ்வுகளை மனசுல இந்த நிகழ்வு தோற்றுவிக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுகிறேன். தொடர்ந்து இலக்கிய வெளியில் பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மகிழ்ச்சி. சிறப்பாக அந்த நூல் திறனாய்வோடு உங்களுடைய ஏற்புரையும் இயல்பாக இருந்தது. உங்கள் படைப்பது போலவே இயல்பாக இருந்தது, அழகாக இருந்தது. மகிழ்ச்சி. நிகழ்வில் இப்போ சான்றோர் மக்களுடைய நேரம். சிங்கப்பூரிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிற, அண்மையில் ஒரு நூலினை வெளியிட்டிருக்கிற கவிஞர் தங்கவேல் முருகன் அவர்களை என்னுடைய வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். திருமுருகனா நம்ம தங்கவேல் முருகன் இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வாங்க. வேல்முருகன், தங்க வேல்முருகன். அண்ணா வெங்கடேசன் அண்ணா, உங்க ஆடியோ கட் பண்ணுங்க. வேல்முருகன் அவரை கூப்பிடுங்க, இவங்க யாராச்சும் கூப்பிடுங்க. தங்கவேல்முருகன் இல்லையா? திருமுருகன் தான் இருக்காப்ல. சரி, மகிழ்ச்சி. மேலாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள். மேலாளர் வெங்கடேசன், ஒரு நிமிடம் அப்படி அல்லது ஒரு நிமிடம் அப்படி கொடுங்க, நேரம் கொடுங்க. ஒரு நிமிடம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துறையை சொல்வதற்காக நம்முடைய மேலாளர் நூல் பதிப்புக்கு நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஐயா நண்பர், நம்முடைய நூலாசிரியருடைய நண்பர் மேலாளர் வெங்கடேசன் அவர்கள் என்போடு அழைக்கிறேன். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் தங்களுடைய பணியையும் பாராமல் தங்களுடைய வாழ்க்கையில் தமிழ் கவிதைகள் பல படைத்து பல அவர்களுடைய கவிஞர்களுக்கும் அவர்கள் பேசும் பேச்சு போது இவருடைய கவிதையை ஒரு எடுத்துக்காட்டாக அனைத்து பேச்சுக்களிலும் பேசும்படி திறமையாக தங்களுடைய கவிதைகளை வளர்த்து அது எல்லா கவிஞர்களின் மனதிலும் இவர் கவிதை பதியும் அளவிற்கு மிக சிறப்பாக கவிதைகளை படித்து கொடுத்திருக்கோம் எங்கள் நண்பர்களுக்கு
பாராட்டுக்கள். இன்னும் மேன்மேலும் பல கவிதை நூல்களை எழுதி வெளியிட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி. ஐயா வந்து எனக்கு கூட நூல் அனுப்புறதுக்கு ஐயா தான் அனுப்பி வச்சாங்க. அதுல இருந்து அவங்க ஆடியோ மீட் பண்ணுங்க. அந்த வகையில இந்த நூல் வருவதற்கு பெருவகையில் உதவி செய்த நம்முடைய மேலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய அரங்கத்தில் இருக்கிற நீண்ட நாளாவது ஆசிரியர் ஜானகிராமனுடைய குரலை கேட்டு அவருடைய ஒரு நிமிடம் ஒரு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஜானகிராமன். இருக்காரு, ஜானகிராமன் இருக்காரு. ஜானகிராமன் பேசுங்க. ஐயா மணமன் ஐயா கவித்தலகம் வெற்றி பெறல் ஐயா வந்திருக்கிறாருங்க. கூப்பிடுறேன் ஐயா, கூப்பிடுறேன். அவருடைய பணி நன்கு சிறக்க இன்னும் பல நூல்களை எழுதி சமூகத்தினுடைய அவலங்களை எடுத்து உரைத்து சமூகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு நன்கு நல்ல நூல்களை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. ஜானகிராமன் எப்பொழுது ஒரு கவிதை எழுதி படிச்சிருவாரு. ரொம்ப நாளாச்சு அவருடைய குரல் கேட்டு. ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சதுல. அடுத்ததாக நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய கவிஞர் எங்க ஊருக்காரர் ஐயா வெற்றி பேரொழி அவர்கள் மரபுப்பாவிலும் புதுப்பாவிலும் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை முத்திரையை பதிப்பித்திருக்கக்கூடிய வெற்றி பேரொழி அவர்கள் நம்முடைய நூலாசிரியரை பற்றி ஒரு 2 மணித்துளிகள் வாழ்த்துரை வழங்க அன்புடன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் 7:30க்கு பிறகுதான் இந்த நிகழ்விலே இணைவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன். அந்த அளவில் பிற்பகுதியில் மட்டுமே ஞானரவனுடைய அருமையான அந்த உரையை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அவர்கள் எடுத்து சொன்ன கவிதைகளில் நான் சென்ற ஆண்டு எழுதி இந்த ஆண்டு முகநூலில் வெளியிட்ட ஒரு கவிதையோடு மிக நெருக்கமான உறவுடைய ஒரு கவிதையை கேட்டு அசந்து போய்விட்டேன். மழை விட்ட பிறகு அந்த இலைகளின் குறிகளில் இருந்து விழுகின்ற அந்த துளிகளை காதலியோட நினைவுகளோடு ஒப்பிட்டிருக்கின்றார் அவர். நானும் தூரல் விட்டு விட்டது, ஆனால் இன்னும் தூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். எனக்கு அந்த நினைவு வந்தது. ஆக தம்பி பாவலர் தியாக ரமேஷ் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். தொகுத்து வழங்குகின்ற அன்பு தம்பி மன்னன் அவர்கள் அவர் ஒரு தலைமை கதையரங்கத்தை கேட்டு நான் பிரமித்து போய்விட்டேன். சொற்கள் நேர்த்தியாக அமைந்திருந்த கவிதைக்கு அதை விட உச்சரித்த விதம் மிக மிக உயிரோட்டமான ஒரு கவியரங்கமாக அது இருந்தது. அவர் இந்த நிகழ்வை தொடர்ந்து தொகுத்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இன்றைக்கு கூட ஒரு செய்தியை சொன்னார். இதுவரை நாம் ரமேஷ் அவர்கள் எழுதிய கவிதைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அவர் எழுதிய உயிர் கவிதை அபிராமியே இப்பொழுது இங்கே பேசினார் என்று மிக அழகாக எடுத்து சொன்னார். ஆக ஒரு நல்ல நிகழ்வு. எனக்குத்தான் முழுமையாக கேட்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் ஒரு நண்பர் சொன்னது போல நண்பர் தியாக ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து இலக்கியத்திலே இயங்க வேண்டும், தன்னுடைய படைப்புகளை தந்து தமிழ் கவிதை உலகை இன்னும் அவர் செழுமைப்படுத்த வேண்டும் என்ற அன்பான வாழ்த்துதல்களோடு என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. எங்களுடைய மூத்த முன்னோடி, மிகச்சிறந்த பாவலர், நினைத்த மாத்திரத்தில் மரபு பாக்களில் சிலம்பமாடுகிற ஒரு சித்திர கவிஞர் ஐயா அவர்கள் அந்த அரங்கத்திற்கு வந்ததும் ஒரு அழகான ஒரு காதல் உணர்வோடு இருப்பதால் எப்பொழுதும் எழிலார்ந்த ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர் ஐயா அவர்கள். எனவே அந்த மழை துளியை மரத்துளி என்று ஒரு அழகான சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். புதிய சொல்லாட்சியாக இருக்கும்.
அப்படி அந்த சொல்லையும் உங்களோட கவிதையும் இணைத்து அரங்கத்தில் வந்து ஒரு முத்திரையை பதித்ததற்கு எங்களுடைய ஐயா வெற்றி பேருடையவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய அரங்கத்திலே அடுத்த அமர்வில் நூல் திருநாள் செய்ய இருக்கிற நாங்களெல்லாம் பா சுரபி என்று அழைக்கக்கூடிய ஐயா கவிஞர் கூரா அவர்கள் ஒரு 2 மணித்துளிகள் தன்னுடைய வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றனர். ஐயா வாங்கய்யா, கூரா ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்க ஐயா, பேசுங்க. வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வு. கொஞ்சம் காலநேட்டமாயிருச்சு. மற்றபடி அவரு ஞான ரவிச்சந்திரனுடைய சொற்கள் மிக அருமையா இருந்தது, கவித்துவமா இருந்தது, எல்லா சொற்களும் நல்லா இருந்தது. அந்த சொன்ன மாதிரி அந்த அண்ணன் வெற்றி பேரில் கூட அந்த கவிதையை குறிப்பிட்டாரு. அந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காதலுடைய ஒரு மலைத்துளி அந்த மணலில் விழுகிற அழகு மிகச்சிறப்பாக இருந்தது. அதே போல அவருடைய எல்லா பரிணாமங்களும் இந்த கவிதையில் இருந்ததாக நான் உணர்கிறேன். அவரே குறிப்பிட்டாரு, ஒரு மாதிரி ஆண்மனை சிந்தனை, இயற்கை, ஒரு மனித மனத்தின் ஒரு பரிதவிப்பு, துடிப்பு, ஒரு காதல், அப்புறம் ஒரு மாதிரியான அதிர்வு, இப்படி எல்லாமாக இருந்தது. நிகழ்ச்சியில் நான் நிறைய நண்பர்களை சந்தித்ததற்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். நூலாசிரியர் உட்பட அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் மகிழ்ச்சி. தங்கள் கவிதையை போன்று எப்பொழுதும் நறுக்கு தெரித்தால் போல் பேசுவது ஐயா கூரா அவருடைய சிறப்பு. இந்த அரங்கத்திற்கு வந்தமைக்கும் பாவலரை வாழ்த்தியமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தங்கவேல் முருகன் இருக்காப்புலையாட்டு வேணா காமிக்குது, ஆளை காணும். காணும். சரி, மகிழ்ச்சி. ஐயா முனைவர் அழ இலக்குவன் ஒரு நிமிடம் ஒரு வாழ்த்துக்களை நீங்க பதிவு செய்யலாங்க ஐயா. நான் உங்களுக்கு அனுப்புறேன், அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, பேசுங்க. அழ இலக்குவன் பேசுங்க. வணக்கம். கேக்குதுங்கய்யா, பேசுங்க. உங்க வீடியோ தான் அதான். பேசுங்கய்யா, பேசுங்க. அன்பும் வாழ்த்துக்கிறோம். ஐயா உங்களுடைய ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் வாயிலாக அந்த நூல் முழுமையும் படித்த ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்பட்டது. திறனாய்வு வந்து அருமையாக திறனாய்வு செய்தார்கள். இந்த கவிஞர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையுமே மிக சிறப்பாக பொருள் சொல்லுவோம். கல்வியில அவர் அணுகிய அந்த சமுதாய நோக்கு பாராட்டக்கூடியது. அவரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முகநூல் வழியாக அவர் வெளியிடக்கூடிய செய்திகளை நான் பார்த்தேன், விரும்புவேன். அந்த வகையில் இந்த தியாக அமைப்பு இன்னும் வளர வேண்டும். அவர்களுடைய அனைவருக்கும் நன்றி. இணைய நிகழ்ச்சி ஏற்பாட்டினோம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிவதனின்னு இருக்கீங்க. மதிவதனி, நீங்க ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்த்தை பதிவு செய்யலாம். மதிவதனி. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களை
அவர்களை அண்ணன் என்று சொல்வதை விட என்னுடைய இன்னொரு தாய் என்று தான் சொல்லணும். என்னுடைய சுக துக்கங்களில் எல்லா விதத்திலும் அவர் என்னோடு இருந்து நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலமாக சிங்கப்பூரிலே ஒன்றாக அவர் நினைவு பருக்கைகள் என்ற 2வது நூல் வெளியீட்டிலிருந்து 6 நூட்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த 6 நூட்களுக்கும் நான் அவர் அருகில் இருந்து நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து நான் 2 நூட்களை வெளியிட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இப்படியே இருக்காதீங்க, நூல் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானா நூல் போட்டேன். ஊதாங்கோலும் ஒரு துண்டு நெருப்பும் என்ற முதல் கவிதை நூல் நான் போட்டிருக்கேன். 2வது கவிதை நூல் தூக்கணாங்கூடுன்னு. இப்படி அவர் எல்லாரும் என்னை விட இன்னும் தங்கவேல் முருகண்ணன் மற்றும் ஆசு என்கிற சுரேஷ், அவர் தங்கமணி, இப்படி பல கவிஞர்களுக்கு வந்து அவர் ஊக்கமாக இருந்து பல நூல்களை வெளிவர நாங்கள்லாம் சும்மா எழுதிக்கிட்டு இருப்போம். ஆனால் நூலாக போடுறதுக்கான அந்த ஒரு ஆயத்த பணியை அண்ணன் தான் முன்னெடுத்து எங்களுக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டியாக இருந்தவர். அப்படிப்பட்ட எங்களுக்கு வழிகாட்டிய அண்ணன் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் பல நூல்களை பெற்று எழுதி பல விருதுகளை வாங்க வேண்டும் என்று ஆசையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. வந்து உங்களை எல்லாரும் கவிஞராக உருமாற்றியதிலும் நூலாசிரியராக மாற்றியதிலும் தியாக ரமேஷ் அவருடைய அது என்ன, நாங்க ஒரு 15 பேர்கிட்ட எல்லாமே அவருடைய வழிகாட்டுதல்ல தான் அந்த நூலே முதலா எல்லாருமே நூல் போட்டோம். உண்மை. மகிழ்ச்சி. பேசுறவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படியான ஒரு சென்னையில எப்படி அண்ணன் அறிவுமதி அவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிறாரோ அதே போல சிங்கப்பூர்ல எங்களுக்கு தியாக ரமேஷ் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டி. இப்ப சிங்கப்பூர் அறிவுமதி அவரு. ஆமா, அவர் ஆண் தாய் தான். மகிழ்ச்சி. மிக்க நன்றி, நீங்க நிகழ்வுக்கு வந்து உங்களோட கருத்தை பதிவு செய்ததுக்கு. அடுத்து நன்றி. செய்தியை பதிவு செய்திருக்கிறாரு கவிஞர். நேரா வந்து ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். வந்துட்டான். வாங்க. அதான் வெளியில இருந்தேன் நானு, மன்னிக்கணும். கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். சான்றோர் தமிழ் சான்றோர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களின் தனிமை தவம் எப்போதும் சிறக்க வேண்டும், எங்கும் சிறக்க வேண்டும், இலக்கிய உலகில் சிறகடித்து பறக்க வேண்டும். எங்களெல்லாம் அண்ணன் என்று சொல்வதை விட அவர் எங்களுக்கு வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அண்ணன் அறிவுமதி போல ஒரு தழைத்த ஆலமரம் அண்ணன் கீழ் நாங்கள் எல்லாம் இயங்குகிறோம் என்பதே மகிழ்ச்சி. நேற்று கூட சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட அண்ணன் நான் அனைவரும் கவையரங்கு பாடினோம். அதில் பாடுவதற்கு கூட எனக்கு அவர்தான் வாய்ப்பு வழங்கி கொடுத்தார். எனக்கு முதலில் புத்தகம் வெளியிடுவதற்கு இங்கு சிங்கப்பூரில் அவர்தான் எனக்கு ஏற்பாடு செய்து அண்ணன் அறிவுமதி, கவிஞர் ஈசாக், முனைவர் ரத்தின புகழேந்தி அவர்களை அழைத்து வந்து இங்கே சிறப்பு செய்தார். உறுதுணையாக இருந்தார். இப்போது இருந்து கொண்டு இருக்கிறார், எப்போது இருப்பார். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல நான் இருக்கும் போதெல்லாம் யாருக்கும் பயம் இருக்காது. ஆனால் இப்போது நான் வெளியிடப் போகின்ற புத்தகம் யாரோடும் பகையில்லை. இன்னும் வெளியிடவில்லை, காத்து கொண்டு இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் நமது சான்றோர் தளம் கூட வழி கொடுத்தால் நான் நடந்து அந்த பாதையில் நடப்பதற்கான வாய்ப்பை நானும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த சான்றோர் தளத்தில் உள்ள அனைவரும் பொக்கிஷம், மூத்த பொக்கிஷங்கள். அதில் நான் எல்லாம் ஒரு துளி. இந்த கடலில் என் கவிதைகளை எடுபடுமா என்பது அது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். எனவே இந்த வாய்ப்பளித்த என்னை அழைத்திருக்க போல் இருக்கு.
நான் வெளியில பேருந்துல வந்துட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் இந்த இரவு வணக்கம், மாலை வணக்கம். எல்லோரும் சிறப்பும் வாழ்வாங்கு வாழ்ந்து மீண்டும் சிறப்போம் என்று அண்ணனை மீண்டும் மீண்டுமாய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் ஐயா. மன்னர்மன் ஐயா வணக்கம். நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க அண்ணனை பத்தி பேசுற போது கொஞ்சம் நெகிழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு நான் நெகிழ்வான ஆளுதான். ஏன்னா உதவுறவங்கள நான் எப்போதுமே நான் உதவலைன்னா கூட நான் என்ன கசப்பா பேசுறோம், நான் இனிப்பா பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த வகையில என்னை யாரும் ஒதுக்குற ஆள் கிடையாது. யாருக்கும் என்னை பிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லோரையும் எனக்கு பிடிக்கும். ஒரு தடவை மட்டுமே வாழும் இந்த வாழ்வு எனக்கு பிடித்த என்னுடைய கவிதை. யாருக்கும் என்னை பிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரையும் எனக்கு பிடிக்கும். ஒரு தடவை மட்டுமே வாழும் இந்த வாழ்வு. அதுபோல எல்லோரும் வாழ்க்கையில் ஒன்றாக இருந்து சிறப்போம், செழிப்போம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களதான் நன்றி. ஏன்னா நீங்க தொலைவில் இருக்கிறதுனால அடுத்த பணிக்கு போறீங்களா இருப்பீங்கன்னு உங்களை முதல்ல கூப்பிட்டேன். நீங்க உங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததற்கும். கொஞ்சம் ஒரு இடையில ஒரு பிரச்சனை ஐயா. வரும்போது பஸ்ல பேருந்துல வந்துட்டு இருந்தா பேச முடியாது. பேருந்துல அதனால பேருந்துல பேச முடியாது. சட்டம் சான்றோர் தளத்துல கட்டாயம் பதிவிடணும். உங்களுக்கு வழி எப்பொழுதும் இருக்கிறது. உங்களுடைய தளம் இது. சான்றோர்களுக்கு இல்லாத எது சான்றோர் தளத்தில். சான்றோர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. அண்ணா வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி தம்பி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு மூத்த சிந்தனையாளர், மவ்வல் இதழின் ஆசிரியர்